எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் பொது நிர்வாகத்துடன் தொடர்பட்ட விடை ஆய்வு 1 என அழைக்கப்படுகின்ற வினாத்தாள். அவ்வாறே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையின் பாடத்திட்டத்தில் தாபன செயல் ஒழுங்குகள் மற்றும் நடைமுறை விதிகள் என அழைக்கப்படுகின்ற வினாத்தாள். இதற்கு வழிகாட்டுகின்ற செயலமர்வு தொடர் ஆகஸ்ட் மாதம் 2025 முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பாடமும் ஒரு ஃபார்மல் மெத்தட்ல இல்லாமல் இன்ஃபார்மல் மெத்தட்ல இருக்கும். அதாவது ஒரு முறை சார்ந்த கட்டியாக இல்லாமல் முறை சாராத ஒரு கட்டியாக நான் அதை அமைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வளமை இருக்கிறது. நிதி ஒழுங்கு விதிகள் என்றால் முதலாவது நிதி ஒழுங்கு விதிகளில் இருந்து ஆரம்பிப்பது. நிதி ஆண்டு என்றால் என்ன என்று ஆரம்பிக்கிறது எங்களுக்கு ஒரு வளமையாக இருக்கிறது. அதுபோல தாபன விதிக்கோவை என்றால் சேவை அறிக்கைகள் என்கிற 6வது அத்தியாயத்தில் இருந்து, ஏனென்றால் முதல் 5 அத்தியாயங்களும் பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளினால் பதிலீடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக தாபன விதிக்கோவையினுடைய 6வது அத்தியாயத்தில் இருந்துதான் எங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள. ஆகவே 6வது அத்தியாயத்திலே ஆரம்பிக்கிறது சேவை அறிக்கைகள் சம்பளங்கள் என்பதாக ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கோம். அப்போ எங்களுக்கு எப்பவுமே அந்த முன்பகுதி தெளிவு. பல பகுதிகள் அந்த புத்தகத்தில் இருப்பது தெரியாது. அதுபோல அலுவலக முகாமைத்துவம் என்றால் அலுவலக முகாமைத்துவம் என்றால் என்ன, முகாமைத்துவத்தின் கூறுகள் அல்லது முகாமைத்துவத்தின் பணிகள் எவை என்று ஆரம்பிக்கிறது. எலிமெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி தொடங்குவோம். வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட், எலிமெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியாக ஆரம்பிக்கிறது. இந்த மரபில் இருந்து நீங்கள் 2 பேரும் இந்த குழு வேறுபட வேணும் என்கிறது என்னுடைய விருப்பம். நாங்கள் ஆங்காங்கு சில துண்டங்களாக ஒரு துண்டத்தை எடுத்து அதை முழுமைப்படுத்தி போட்டு அதை இடையில விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு துண்டங்களாக எடுத்து அந்த விடயத்துல நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறது, நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஆகிய பின்னர் எங்களுடைய எல்லா துண்டுகளையும் முறைமையாக அடுக்குவதற்கு நேரம் கிடைத்தால் அடுக்குவோம். அதற்கிடையில் வேகமாக பரீட்சை நடந்தால் இந்த துண்டங்களோட போய் நாங்கள் பரீட்சையை எதிர்கொள்ளும். பரீட்சைக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் என்பது இப்பொழுது அண்மை காலங்களில் அது வேறுபட்டு வருகிறது. அதுல தெளிவாக இருக்க பிரதானமாக வெளித்தெரியும் பகுதிகளில் கேள்விகளை கேட்பதை மிக குறைத்து வருகிறார். எங்களுடைய கவனம் படாத இந்த மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய விடயங்களின் மீது பரீட்சை வினாக்களை அமைத்துக் கொள்ளுகின்ற மரபு அண்மை கால பரீட்சைகள்ல, குறிப்பாக போட்டி பரீட்சைகள்ல மிக அதிக அளவில் அவதானிக்கப்படுகிறது. போட்டி பரீட்சைகளில் மட்டுமல்ல, பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட வினைத்திறமகான் தடை பரீட்சைகளில் கூட மிக முக்கியத்துவம் குறைந்தவை என எங்களால் அவதானிக்கப்படாத, உதாரணமாக கொடுபடாத சம்பளங்கள், பிரியாண முற்பணங்கள் போன்ற இடங்களில் நாங்கள் பிரியாண முற்பணங்கள் பெற்றுக்கொள்வது, கொடுபடாத சம்பளங்கள் தொடர்பான இப்படியான விடயங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவதில்லை. அப்படியான விடயங்கள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த நிலைமையினை தற்போது இருக்கக்கூடிய கலை சூழ்நிலையை கருத்துல கொண்டு எங்களுடைய செயலமர்வும் அந்த வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆங்காங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பார்வை அதிகம்படாத பகுதிகள் மீது கவனத்தை கூடுதலாக செலுத்துவோம். அதே போல ஒரு பாடத்துல மிக கடினமான பகுதிகளின் மீது கவனத்தை செலுத்துகிற போது அடுத்த பாடத்துல எல்லா பாடங்களையும் நாங்கள் ஒரே நேரத்துல லோட் பண்ண இயலாது. சில வேளைகள்ல மிக இலகுவான எளிமையான பகுதிகள் ஒரு பாடத்துல நாங்கள் கற்றுக்கொள்வோம். சம நேரத்துல 5 பாடங்களும் மிகவும் கடினமானவையாக இருக்காது. 2 பாடங்கள்ல கடினமான பாடப்பிறப்புகளை கற்றுக்கொள்ளுகிற போது 3 பாடங்கள்ல இலகுவான பாடப்பிறப்புகள் எங்களால கலந்துரையாடப்படும். அந்த 3 பாடங்களும் கடினமான பகுதியை நோக்கி நகருகிற போது மற்ற 2 பாடங்களும் எளிமையான பகுதியை நோக்கி நகரும். இந்த வகையில ஒரு முறைமை ஒன்றை நான் கட்டமைத்துக் கொள்வேன். உங்கள் சார்பாக நான் அதிகம் யோசிக்கிறேன். நீங்கள் யோசிக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்கள் தொடர்பாக நான் அதிகம் யோசிக்கிறேன். இந்த படிப்பில் இருக்கக்கூடிய விருப்பம் விட்டு போகக்கூடாது என்பதில் நான் விருப்பமாக இருக்கிறேன். சரி, செயலமர்வுக்குள்ள போவோம். ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றை இன்றுதான் பதிவிட்டிருந்தேன். எல்லோரும் அதற்கான விடைகளை தேடி இருப்பீர்கள் என்று நான் நம்ப இல்லை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த வினாத்தாள் என்பது எங்களுடைய கற்றலுக்கான ஒரு வழிகாட்டி. இப்ப வெறுமனே இப்படி வரலாம் இப்படி வரலாம் என்று கேள்விகளை சொல்லி சொல்லி நாங்கள் வாசித்து கொண்டு போகிறதை விட ஒவ்வொரு கேள்விகளையும் பார்த்த பின்பு அந்த கேள்விக்குரிய விடயங்களை தேடி கற்றுக்கொள்வதில்லை எங்களை பயன் அதிகமாக இருக்கு. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இது பெரும்பாலும் எல்லோருமே இந்த பகுதிகளை பார்த்திருப்பீர்கள்
குறைந்தது எங்க இருக்குது என்று தேடியாவது பார்த்திருப்பீங்க. 33 வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய ஒரு நாள் சேலமர்ல 33 வினாக்கள் தொடர்பிலையும் நாங்கள் பேசி நிறைவு செய்ய முடியாது. நானும் நீங்களும் சேர்ந்து அந்த பகுதியை வாசிக்க போகிறோம். இன்றைக்கு அதனுடைய வேகம் மெதுவாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வாசித்து வரவில்லை என்பதனால அடுத்த சேலமர்வில் உங்களுடைய விடைகளை ஒப்பீடு செய்து சரிபார்க்கின்ற அளவில் மிக வேகமாக நகரும். அப்ப 2 சேலமர்வுகள்ல 2 அத்தியாயங்களை நிறைவு செய்யலாம் என்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்றைய செயலமர்வு ஓரளவு மிதமான வேகத்துல இருக்கும். சரி, பார்க்கலாம். முதலாவது கேள்வி, அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்துக்காக அவர்களிடமிருந்து வாடகை எதனையும் அறவிடுதல் ஆகாது என விதிக்கப்பட்டுள்ள பிரமுகர்கள் யார்? இதான் கேள்வி. சரிதானே? அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்துக்காக அவர்களிடமிருந்து வாடகை எதனையும் அறவிடுதல் ஆகாது என விதிக்கப்பட்டுள்ள பிரமுகர்கள் யார்? யாருக்கு இது விதிக்கப்பட்டிருக்கிறது? 18வது அத்தியாயத்தில இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 18 லக்கி நம்பர் உதவியில. சரி, சரிதானே? அப்ப இது தொடர்பான விடைகள் 1-5 இருக்கு. அப்ப நீங்கள் அதை குறித்து கொள்ளணும். இப்படி அதுல விடையை குறித்து கொள்வது இப்படித்தான். விடைகளை எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. 18வது அத்தியாயத்தினுடைய 1-5 பிரிவு தொடர்பாக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. உண்மையில அவர்கள் விடை எப்படி கொடுத்தார்கள் என்றால் அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த பகுதியை இப்படியே பிரதி செய்து புள்ளியிடல் திட்டத்தில் கொடுத்திருப்பார்கள். இதற்கு 2 புள்ளி கொடுக்கிறதாக இருந்தால் 2 புள்ளிகள் என கொடுத்து இந்த விடயத்தை இப்படியே காப்பி பண்ணி கொடுப்பார்கள். தனது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்துக்காக ஜனாதிபதி அவர்களிடமிருந்தோ அல்லது பிரதம அமைச்சர் அவர்களிடமிருந்தோ அல்லது சபாநாயகர் அவர்களிடமிருந்தோ அல்லது பிரதம நீதியரசரிடமிருந்தோ எவ்வித வாடகையும் அறவிடுதல் கூடாது. இதுதான் அதுக்குரிய பதில். அப்ப இனி எங்களுக்கு மறக்காது. யார்? தனது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்துக்காக ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், சபாநாயகர், பிரதம நீதியரசர் ஆகியோரிடமிருந்து எவ்வித வாடகையும் அறவிடப்படுதல் ஆகாது. இதுல இருக்கிற வார்த்தைகளை அப்படியே எழுத வேணும் இல்லை. அப்படி எழுதினால் கூட நல்லது. சில உலகர்கள் பார்த்து எழுதினது என்று நினைப்பார்களோ தெரியாது. ஆனால் எழுதலாம். சரிதானே? அவர்களுக்கு வழங்கப்படுகிற உத்தியோக பூர்வ வாசஸ்தலத்துக்காக ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், சபாநாயகர், பிரதம நீதியரசர் ஆகியோரிடமிருந்து எதுவித வாடகையும் அறவிடுதல் கூடாது. அப்ப நீங்க இதுக்கு விட எப்படி எழுதி வைக்க வேணும்? 18 ரோமன் இலக்கத்தில் எழுத வேணும். நீங்க சின்ன குழந்தைகள் தானே சொல்றதுக்கு 1-5 18வது அத்தியாயத்தின் 1-5 பிரிவுல இது இருக்கு. சரிதானே? அத்தியாயம் 18 1-5 என்று குறித்து கொண்டால் இனி மறந்தாலும் திருப்பி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் வேணுமென்றால் பக்க இலக்கம் 276 என்று குறித்துக் கொள்ளலாம். அது அவசியம் இல்லை. இது பார்க்க இயலும் எங்களுக்கு. சரி, பிரதம நீதியரசரின் வாசஸ்தலத்தில் வைக்கப்பட்டுள்ள தளபாடங்களுக்கான வாடகையாக அவர் செலுத்த வேண்டிய வாடகை தொகை எவ்வளவு? பிரதம நீதியரசருடைய அவருடைய வாசஸ்தலத்தில் வைக்கப்பட்டுள்ள தளபாடங்களுக்கு ஒரு வாடகை அவர் கொடுக்க வேணும். அது எத்தனை சதவீதம் என்று கேட்பார். சரிதானே? பிரதம நீதியரசருடைய வாசஸ்தலத்தில் வைக்கப்பட்டுள்ள வாடகையாக இதுல தமிழ்ல சொல்லப்படுகிறது இருபொருள் தருவதாக இருக்கிறது. 1% செலுத்த வேணும் என்று சொல்லுகிறது. அந்த குறிப்பிட்ட 1% கொடுக்க வேணும், ஒரு பங்கு கொடுக்க வேணும். அப்படி அல்ல. சிங்களத்துல அது சரியாக இருக்கு. சிஏட்ட எக்க என்று சொல்லி சரியாக சொல்லி இருக்கு. 100க்கு 1. அப்ப 1%. சரிதானே? தன்னுடைய சம்பளத்தில் பிரதம நீதியரசர் தனது சம்பளத்தில் 1% செலுத்த வேண்டும். தனது வாசஸ்தலத்தில் வைக்கப்பட்டுள்ள தளபாடங்களுக்கான வாடகையாக பிரதம நீதியரசர் தனது சம்பளத்தில் 1% செலுத்துதல் வேண்டும். இது சில வேளை ஒரு புள்ளிக்குரிய கேள்வியாக இருக்கும். சரி, இப்ப எஸ்எல்ஏசாக்களுக்கு சில வேளை ஒரு புள்ளிக்குரிய கேள்வியாக இது வரலாம். அடுத்த கேள்வி போவோம். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர் மற்றும் பிரதம நீதியரசர் ஆகியோருக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் வைக்கப்பட்டுள்ள தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் தொடர்பான பதிவேட்டினை முறையாக தயாரித்து பேணி வரும் பொறுப்பு யாருக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது?
நான் ஜனாதிபதி என்று போட்டிருக்கிறேன். அவர்கள் பேப்பர்ல பெரும்பாலும் சனாதிபதி என்றுதான் பயன்படுத்துகிறார்கள். சனாதிபதி, பிரதம அமைச்சர், பிரதம நீதியரசர் ஆகியோருக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள். நாங்கள் இதோட சபாநாயகரையும் சேர்த்துக் கொள்வோம். சனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், பிரதம நீதியரசர் ஆகியோருடைய உத்தியோகபூர்வ வதிவிடங்களில் வைக்கிற தளவாடங்கள், பொருட்கள் தொடர்பான பதிவேட்டை முறையாக தயாரித்து பேணி வரும் பொறுப்பு யாருக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் முழுமையாக ஒரு பார்த்து கொண்டு வருவோம். இதுல பாருங்க, பொருட்பதிவேடுகளை பராமரித்தல் என்கிற தொடர்பாக இந்த பகுதியை முழுமையாக கதைச்சிட்டு வருவோம். முதல் பாருங்க, பேணி பராமரித்தல் தொடர்பாக இவர்களுடைய ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், சபாநாயகர் உத்தியோகபூர்வ இல்லங்களில் தரம் மிக்க வகையில உரிய முறையில அரசாங்க செலவில பராமரிப்பு செய்ய வேண்டும். பேணி பராமரித்தல் தொடர்பாக 2 ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கு. ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் அது என்ன? ரெசிடென்ஸ், ஆபீசியல் ரெசிடென்ஸ் எப்போதும் உரிய முறையிலும் தரம் மிக்க வகையிலும் அரசாங்க செலவில் நன்கு பராமரிக்க வேண்டும். தேவையான பொருட்களும் உபகரணங்களும் போதிய அளவில் அரசாங்க செலவில் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். தேவையான தளவாடம், அலங்கார பொருட்கள், மேசை சோதனை பொருட்கள், பீங்கான் கோப்பைகள், கண்ணாடி கோலைகள், கரண்டிகள், முள்ளு கரண்டிகள், கத்திகள், சமையலற உபகரணங்கள் முதலானவற்றையும், அப்ப தேவையான பொருட்கள் என்று நாங்கள் வச்சுக்கொள்வோமே, தேவையான தளவாடங்கள் மற்றும் பொருட்கள் போதிய அளவில் அரசாங்க செலவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு ஏற்பாடு. சில வேளை இந்த முதலாவது பகுதியை 1, 1, 1, 2 அவ்வளவையும் சேர்த்து ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்கலாம், 4 புள்ளிகளை தரும் வகையில. சரியா? இதுல அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை பேணி பராமரித்தல் தொடர்பாக ஸ்தாபன விதிக்கோவையில் விவரிக்கப்பட்டுள்ள 2 ஏற்பாடுகளை தருக. இந்த 6வது கேள்விக்கு நீங்கள் அந்த பகுதியை குறித்துக் கொள்ளலாம். 18வது அத்தியாயத்தினுடைய 1ஆம் பிரிவு 1.1.1.2 பேணி பராமரித்தல் தொடர்பான விடை. 2 ஏற்பாடுகள் தருக என்று சொல்லி கேட்டு பாருங்க. 6வது கேள்வி, ஸ்தாபன விதிக்கோவையில் விவரிக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள். நாங்கள் ஏற்பாடுகளை பார்த்துட்டு கேள்விக்குள்ள வேண்டும். இப்போ 1வது பிரிவுல உண்மையில அதுக்குள்ள 5 ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. பேணி பாதுகாத்தல் தொடர்பாக 5 ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பராமரிப்பு தொடர்பில் 2 விதமானது, மற்றது பொருட்பதிவேடு தொடர்பாக 3வது விடயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிப்பா, அப்ப 1வது என்ன சொல்றோம்? ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் எப்போதும் உரிய முறையில் தரம் மிக்க வகையில் அரசாங்க செலவில் நன்கு பராமரித்தல் வேண்டும். நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், கருத்தண்ணி வாசிக்க வேண்டும். அதுல திரும்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உரிய முறையில் தரம் மிக்க வகையில் அரசாங்க செலவில் நன்கு பராமரிக்க வேண்டும். அவ்வாறு அவற்றுக்கு தேவையான தளவாடங்கள், பொருட்கள், அவ்வளவு சுருக்கமானதுன்னா காணும். இந்த முள்ளு கரண்டி சோதனை பொருள் எழுத வந்தால் எழுதுங்க, இல்லாவிட்டா விடுங்க. அவற்றுக்கு தேவையான தளவாடங்கள், பொருட்கள் போதிய அளவில் அரசாங்க செலவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சரிதானே? 2வது, உடைந்த பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களை வழங்க வேண்டும். உடைந்த பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களை வழங்க வேண்டும். அரசாங்க செலவில் வழங்கப்படுகிற சகல தளவாடங்களையும் பொருட்களையும் முற்றுமுழுதாக பேணி பராமரித்து வருதல் வேண்டும். நட்டங்கள் ஏற்பட்டால் உரிய வகையில ஈடு செய்ய வேணும். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. நட்டங்கள் ஏற்பட்டால், அது நட்டங்கள் தொடர்பில் சிறிய நட்டங்கள் எல்லாம் பார்க்க தேவையில்லை என்று, நட்டங்கள் ஏற்பட்டால் அது உரிய வகையில் ஈடு செய்ய வேண்டும். அது நிதி ஒழுங்கு விதி 102க்குள்ள நாங்கள் போவோம். அங்க இப்போ அது பற்றி பேச தேவையில்லை. இந்த 2 ஏற்பாடுகள் இருக்கு. ஒன்று, அவர்களுடைய இல்லங்கள் எப்போதும் உரிய முறையில தரமாக அரசாங்க செலவில் நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும். தேவையான தளவாடங்களும் பொருட்களும் அரசாங்க செலவில் போதிய அளவில் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். 2வது, உடைந்த பழுதடைந்த பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களை வழங்க வேண்டும். அரசாங்க செலவில்
வழங்கப்பட்ட சகல தளபாடங்களையும் பொருட்களையும் முழுமையாக பராமரித்து பேண வேண்டும். இங்க அரசாங்க செலவில் வழங்கப்படுகின்ற என்பது அந்த கொடுக்கப்படுகிற பொருட்களை அரசாங்க செலவில் தான் பராமரிக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அந்த கேள்விக்கு வருவோம். நாங்கள் மூன்றாவது கேள்விக்குரிய விடையை தேடிக்கொண்டு வருகிறோம். இதற்குரிய பதிவேட்டை தயாரித்து பேணும் பொறுப்பு யாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது? பாருங்க, அதுக்குரிய விடை எங்க இருக்குது என்றால், சனாதிபதி அவர்களதும் பிரதம அமைச்சர் அவர்களதும் வாசஸ்தலங்கள், ஜனாதிபதி அவர்களதும் பிரதம அமைச்சர் அவர்களதும் பதிவிடங்களுக்கு அரசாங்க செலவில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் தொடர்பாக பொருட்பதிவேடு ஒன்றினை அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் முறையாக தயாரித்து பேணி வருதல் வேண்டும். இதுக்குள்ள சின்ன சின்ன கேள்வி எல்லாம் இருக்குது, மிக நுணுக்கமான கேள்வி, அவதானமா பார்க்க வேண்டும். முதலாவது, யார்? அரசாங்க வழங்கல் பணிப்பாளர். இதற்குரிய பொருட்பதிவேட்டை பேண வேண்டியவர் அரசாங்க வழங்கல் பணிப்பாளர். அடுத்தது, ஜனாதிபதி பிரதம அமைச்சருடைய வாசஸ்தலங்கள்ல போர்ட் ஆஃப் சேவை செய்கிற இவற்றினுடைய சரிபார்த்தல் எப்ப செய்கிறது என்றால், ஆக குறைந்தது 2 வருடங்களுக்கு ஒரு தடவை. பாருங்க, ஒரு வருஷம் இல்லை, ஆக குறைந்தது 2 வருடங்களுக்கு ஒரு தடவையேனும் அத்தளபாடங்களையும் ஏனைய பொருட்களையும் பரீட்சித்து குறைபாடுகள் பற்றிய பட்டியல் ஒன்றை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இது ஜனாதிபதிக்கும் பிரதம அமைச்சருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு, பார்க்க வேணும், சபாநாயகருக்கு இல்லை. சரிதானே? இந்த பொருள் இருப்பு கணக்கெடுப்பு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு, இவைக்கு இல்லை. மற்றாக்களை பற்றி ஒன்றும் சொல்லல, பிரதம நீதியரசர் அவர்களை பற்றி எல்லாம் இல்லை, கவனமா இருக்கணும். 2 வருஷம்ன்றது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும். அது பரீட்சித்து குறைபாடுகள் பட்டியல் ஒன்றை தயார் செய்து கொள்ள வேண்டும். சரிதானே? இரண்டாவது சந்தர்ப்பம் பாருங்க, ஜனாதிபதி அவர்கள் அல்லது பிரதம அமைச்சர் அவர்கள் பதவியை விட்டு செல்லும் போதும் மேற்கூறிய முறையில் பரீட்சித்தல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். அப்போ வாசஸ்தலங்களில் இருக்கிற பதிவேட்டை பேணுபவர் அரசாங்க வழங்கல் பணிப்பாளர், ஜனாதிபதி பிரதமருடைய வாசஸ்தலங்களில் இருக்கிற தளபாடங்கள் பொருட்கள் தொடர்பாக 2 வருடங்களுக்கு மேற்படக்கூடாது, ஆக குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஒரு கால் அவர் அதனை பரிசீலனை செய்யலாம். அதுபோல ஜனாதிபதி பிரதம அமைச்சர் பதவியை விட்டு செல்லும் போதும் பரீட்சித்தல் ஒன்று செய்ய வேண்டும். இது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் உரிய ஏற்பாடு. அடுத்து பாருங்க, சபாநாயகருக்கு கொஞ்சம் வித்தியாசம். சபாநாயகருடைய தளபாடங்கள் ஏனைய பொருட்களின் பாதுகாப்பு தொடர்பாக பொறுப்பு சொல்ல வேண்டியது பாராளுமன்ற செயலாளர் நாயகர், சபாநாயகர் அல்ல. சரிதானே? சபாநாயகருடைய உத்தியோகபூர்வ பதிவிடத்தில் இருக்கிற தளபாடங்கள் பொருட்களின் பாதுகாப்பு தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டியவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம். அதற்கான பதிவேட்டு அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் வைத்திருக்கிறார். அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் தான் அதுக்கும் பதிவேட்டை பேண வேண்டியது. அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் தளபாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் பற்றிய பதிவோடொன்றை பேணி வருவதோடு காலத்துக்கு காலம் நேரடி பரிசோதனைகளையும் வருடாந்த சரிவுளை பார்த்தல்களையும் மேற்கொள்வார். அதுல குறைபாடு இருந்தால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவிப்பார். இங்க சபாநாயகருடைய வாசஸ்தலத்தில் பொருட்களினுடைய சரிவுளை பார்த்தல் என்பது வருடாந்தம் நடக்கும். ஜனாதிபதிக்கும் பிரதம அமைச்சருக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், இவருக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். சரிதானே? இதுல சில பகுதி நான் விட்டுட்டு அங்கால போகுதன். குறைபாடுகள் காணப்படுமாக இருந்தால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். யார் கொண்டு வர வேணும்? அரசாங்க வழங்கல் பணிப்பாளர். அரசாங்க வழங்கல் பணிப்பாளரினால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்படுகிற குறைபாடுகள் பற்றியும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அறிவித்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல மறைமுகமாக ஒரு விடயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
அரசாங்க வளங்கள் பணிப்பாளர் தொடர்பெல்லாம் யாரோட வைத்திருப்பார்? பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தோட. சரி பிழை கூட குறைவு இன்வென்றில சேர்த்தது நீக்கினது எல்லா விடயங்களையும் அவர் கலந்துரையாடல் செய்ய வேண்டியது, பரிமாறிக்கொள்ள வேண்டியது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு. பொருட்களில் குறைவு ஏதேனும் ஏற்படுமாக இருந்தால் அந்த குறைவு பற்றி அறிவிக்க வேண்டியதும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அதை பற்றி சபாநாயகருக்கு அறிவித்து நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த விடயங்களுக்குள்ள தனித்தனி கேள்விகள் இருக்கலாம், இருக்க வேணும். நாங்கள் கேள்வியை பார்க்கிற போது விளங்கும். இந்த பொருட்பதிவேடுகள் தொடர்பில் முதலாவது யார் பேணுவது? அரசாங்க வளங்கள் பணிப்பாளர். ஜனாதிபதி பிரதமரை பொறுத்தவரையிலே அரசாங்க வளங்கள் பணிப்பாளர் அவருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு அதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பார். அவர்கள் பதவி விலகி செல்லும் போது பார்ப்பார். சரிதானே? அதுல சபாநாயகருக்கு வளங்கள் பணிப்பாளர், அரசாங்க வளங்கள் பணிப்பாளர் பதிவேட்டை பேணுவார். இதுல புதிதாக சேர்க்கப்பட்டவை அல்லது பதிவளிக்கப்பட்டவை தொடர்பான விவரங்கள் பரிமாறப்படுவது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் வளங்கள் பணிப்பாளருக்கும் இடையில். குறைவுகள் ஏதேனும் காணப்படும், வருடந்தோறும் இருப்படுப்பு நடக்கும், குறைவுகள் ஏதேனும் காணப்படுமாக இருந்தால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அரசாங்க வளங்கள் பணிப்பாளர் அறிவிப்பார். பாராளுமன்ற செயலாளர் சபாநாயகருக்கு அறிவித்து அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பார். இவ்வளவும் கிளியர் என்று நம்புகிறேன். ஏதேனும் இருந்தால் திரும்ப வச்சுக்கோ. சரிதானே? இது தொடர்பான வினாக்களை பார்த்து கொண்டு வருவோம். 3வது வினா பார்த்துட்டம். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், பிரதம நீதியரசர் ஆகியோருக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் வைக்கப்பட்டுள்ள தளபாடங்கள். ஜனாதிபதி பிரதமர் தொடர்பாக, சபாநாயகர் தொடர்பாக பார்த்துட்டோம். பிரதம நீதியரசர் தொடர்பில் கீழே சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இதுலையும் பாருங்க, பிரதம நீதியரசரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் தொடர்பிலும் 1.2 மற்றும் 1.3.1 ஆகிய பிரிவுகள் பொருந்தும் என்று சொல்லியிருக்க. பிரதம நீதியரசருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் தொடர்பில் 1.2, 1.3.1 பொருந்தும். அப்போ 1.2 என்ன சொல்றது என்றால், உடைந்த பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களை அவருக்கு வழங்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய சகல தளபாடங்கள், ஏனைய பொருட்களை அரசாங்க செலவில் முழுமையாக பராமரித்து பேணி வர வேண்டும். சேதங்கள் ஏற்படும் போது உரிய முறையில் அது ஈடு செய்யப்பட வேண்டும். இது பிரதம நீதியரசருக்கும் பொருந்தும். ஜனாதிபதி பிரதம அமைச்சருக்கு மட்டுமில்லை, இங்க பிரதம நீதியரசருக்கும் பொருந்தும். அப்ப இது ஈடு செய்யப்படுகிற விதம் பொருந்தும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1.3.1 பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கருத்து? என்ன? பொருட்பதிவேடு ஒன்றை அரசாங்க வளங்கள் பணிப்பாளர் முறையாக தயாரித்து பேணி வர வேணும். 2 வருடங்களுக்கு ஒரு தடவையாவது அவற்றின் குறைபாடுகள் தொடர்பாக பரீட்சித்து பட்டியல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அவர் பதவியை விட்டு விலகி செல்லும் போது முறையான பரீட்சித்தல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற பகுதி பிரதம நீதியரசருக்கும் பொருந்தும். 1.2, 1.3.1 ஆகியவை பிரதம நீதியரசருக்கு பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த விடயங்களை நாங்கள் அவரோடு சேர்த்து கொண்டு போய் படித்துக் கொள்வோம். சரிதானே? இப்ப பிரதம நீதியரசருக்கு சொல்லப்படுகிற 2 பிரிவு என்பது மேல சொல்லப்பட்டதை அப்படியே நாங்கள் பொருத்தி கொள்ளலாம். இவருக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பதவியை விட்டு விலகி செல்லும் போதும் தளபாடங்கள் மற்றும் பொருட்களினுடைய இருப்புகள் சரிபார்க்கப்பட வேண்டும். 4வது கேள்விக்கு போவோம். பிரதம நீதியரசருக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் வைக்கப்பட்டுள்ள தளபாடங்கள் மற்றும் பொருட்கள் தொடர்பான சரிபார்த்தலுக்கு பொறுப்பானவரை பெயரிட்டு அவ்வாறான சரிபார்த்தல்கள் மேற்கொள்ளப்படும் 2 வகையான சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. இது மறைமுகமாகத்தான் அங்க இருக்குது என்பதால்தான் இந்த கேள்வியை போட்டு 1.3.1 பொருந்தும் என்பதை வச்சுக்கொண்டு பிரதம நீதியரசருக்கு நாங்கள் விடையளிக்கிறோம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சரிதானே? எப்படி? அரசாங்க செலவில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து தளபாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் தொடர்பான பொருட்பதிவேடு ஒன்றினை அரசாங்க வளங்கள் பணிப்பாளர் முறையாக தயாரித்து பேணி வருதல் வேண்டும். 1. அடுத்தது, அவர் ஆக குறைந்தது
2 வருடங்களுக்கு ஒரு தடவையேனும் தளபாடங்களையும் ஏனைய பொருட்களையும் பரீட்சித்து குறைபாடுகள் பற்றிய பட்டியல் ஒன்றை தயாரித்துக் கொள்ளல் வேண்டும். குறைபாடுகள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கலாம். அதையும் குறித்து கொண்டா பந்தியா சொல்ல தேவையில்லை. குறைபாடுகள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கலாம். சரியா? அடுத்தது, பிரதம நீதியரசர் அவர்கள் பதவியை விட்டு செல்லும் போது தளபாடங்கள் ஏனைய பொருட்கள் தொடர்பான சரிபார்த்தல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். இங்க இருப்பதை அப்படியே பிரதம நீதியரசருக்கு காப்பி பண்ணி அடிக்க வேண்டும். நாங்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப கேட்டால், எங்களை நித்திரையில தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இந்த விடயம் சரளமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏதோ பாடமாக்கி சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாக்கி அப்படியே சோதனை கடதாசியில போய் துப்புறது இல்லை. இது ஒரு அடிப்படை அறிவு எங்களுக்கு விளங்கினார். பிரதம நீதியரசருக்கு இப்படித்தான் செய்கிறது என்று விளங்கி வச்சுக் கொண்டால் திரும்ப இது லோட் ஆகும். சரி, 5வது கேள்வி போகும். சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளவாடங்களதும் ஏனைய பொருட்களதும் பாதுகாப்பு தொடர்பாகவும் அவற்றை சிறந்த முறையில் பேணுவது தொடர்பாகவும் பொறுப்பு கூறல் யாருக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது? சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளவாடங்களதும் ஏனைய பொருட்களதும் பாதுகாப்பு தொடர்பாகவும் அவற்றை சிறந்த முறையில் பேணுவது தொடர்பாகவும் பொறுப்பு கூறல் யாருக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது? நாங்கள் ஏற்கனவே அந்த பகுதியை பார்த்து நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளவாடங்களதும் ஏனைய பொருட்களதும் பாதுகாப்பு தொடர்பாகவும் அவற்றை சிறந்த முறையில் பேணி வருவது தொடர்பாகவும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பொறுப்பு கூறல் வேண்டும். நீங்கள் விடை எழுதுகிற போது எப்போதுமே ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட விடையை எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்கள். சரிதானே? இப்ப பாராளுமன்ற செயலாளர் நாயகம் என்று எழுதுறது சரி, ஆனால் இப்படி எழுதினால் நல்லது. இயலுமான வரைக்கும் ஒரு எழுவாய் பயனிலையோடு ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட விடையை பார்த்தால் எந்த கேள்விக்குரிய விடை என்றது விடையை பார்க்கிற போதே தெரியும். சரி, மற்றது உங்களுடைய வினாத்தாள திருத்துகிற பரீட்சகரை பொறுத்தவரையில உங்கள் மீது ஒரு உயர்ந்த மதிப்பு உங்களை அவருக்கு தெரியாது. நீங்க கருப்பா, வெள்ளையா, உயரமா, கட்டையா, ஆனா, பெண்ணா, எந்த தகவலும் தெரியாது. நீங்கள் கேள்விக்கு விடையளிக்கிற விதத்தை வைத்துக் கொண்டு அவருடைய மனங்கவர்ந்த யாரோ ஒருவரை அவர் நினைப்பார். அது உங்களுக்கு எப்போதும் நல்லவற்றை விளைவிக்கும். அப்ப நீங்க விடை எழுதுகிற நேரத்துல தெளிவான கையெழுத்துல எழுத. சரிதானே? மற்றது ஒரு சிறந்த கட்டமைப்பான விடையை நீங்க வழங்க வேண்டும். ஒற்றை வார்த்தையில் எழுதுறது, கிறுக்கி விடை எழுதுறது எல்லாம் அவர்களே எரிச்சல் அடைய செய்யும். இது அவரை பார்க்காமலே இந்த கேள்விக்கு தான் விடை என்றவருக்கு விளங்கக்கூடிய மாதிரியாக அவர் திருப்தி அடைவார். சரி, அது உங்களுக்கு நல்ல விளைவை தரும். அப்ப கவனமா இருக்கணும். இப்படியே வரிக்கு வரி நான் பாடமாக்க வேணுமா என்று கேட்கிறவர்களுக்கு நான் அப்படி இல்லை. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த விடயங்களை நினைவு கூறுவதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக அது தண்டபாட்டில் படியும். படிப்படியாக அது வந்து செய்யும். சரி சரி, அடுத்த கேள்விக்குள்ள போகும். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கான உத்தியோகபூர்வ வாசத்தலங்களை பேணி பராமரித்தல் தொடர்பாக தாவணி விதிக்கோவில் விவரிக்கப்பட்டுள்ள 2 ஏற்பாடுகளை தருக. இந்த பேணி பராமரித்தல் தொடர்பில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல 1, 2 என்கிற 2 ஏற்பாடுகள் இதுக்குள்ள இருக்குது. இந்த 2ஐயும் நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். இதை பற்றி நாங்கள் நிறைவாக கதைச்சிருக்கிறோம். சரியா? அந்த பேணி பராமரித்தல் என்பதுக்குள்ளதான் 3வது ஏற்பாடும் இருக்கு. பொருட்பதிவேடுகளை பராமரித்தல் என்பதும் அதற்குள்ளதான் இருக்குது. சரிதானே? அந்த விடயத்தையும் சேர்த்து எழுதலாமே. ஏதாவது 2 விஷயம் எழுதினால் சரி. 3, அதில் 5 ஏற்பாடுகள் இருக்குது. 4வது 5வது பொருத்தமானது அல்ல. 1, 2, 3 என்பவற்றிலே ஏதேனும் 2ஐ உங்களுடைய மொழிநடையில் அதுல இருக்கக்கூடிய விடயங்களை ஓரளவுக்கு கத்தரித்து எழுதக்கூடியதாக இருக்கணும். நான் முதலே அதை வாசித்து காட்டினால் உங்களுக்கு திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். இப்போ இந்த பகுதியை இப்படியே எழுதணும். சரிதானே? வாசஸ்தலங்களை எப்போதும் உரிய முறையிலும் தரம் மிக்க வகையிலும் அரசாங்க செலவில் நன்கு பராமரிக்க வேண்டும். அவ்வாறே அவற்றுக்கு தேவையான தளபாடங்கள் மற்றும் பொருட்களை அவ்வளவு எழுதினாக்கா போதிய அளவில் அரசாங்க செலவில் பெற்றுக் கொடுத்தல் வேண்டும். இந்த மேசைச்சோட நபிங்கான் முள்ளுக்கரண்டி கோழைன்னு எல்லாம் எழுதுறது எங்களுக்கு அந்த நேரம் இயலாத, மற்றது பெரிய கட்டுக்கட்டா வந்து இது விளங்குது தானே? இந்த பகுதியை சொல்லி பராமரிக்க வேண்டும். அவ்வாறே அவற்றுக்கு தேவையான தளபாடங்கள் மற்றும் பொருட்களை போதிய அளவில் அரசாங்க செலவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அழகான ஒரு விட வந்துட்டு. 2வது, உடைந்த பொருட்களுக்கு பதிலாக புதிய பொருட்களை வழங்குதல்,
அரசாங்க செலவில் வழங்கப்படுகிற சகல தளபாடங்களையும் பொருட்களையும் முழுமையாக பராமரித்து பேணி வருதல், நட்டத்துக்கு உரிய வகையில் செயற்படுதல். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது, வாசஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பொருட்கள், தளபாடங்கள், பொருட்கள் தொடர்பில் அரசாங்க வழங்கல் பணிப்பாளரால் முறையாக தயாரிக்கப்பட்ட பொருட்பதிவேட்டை பேணுதல், 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் ஜனாதிபதி அல்லது பிரதம அமைச்சர் அவர்கள் பதவியை விட்டு செல்லும் போதும் பரீட்சித்தல் ஒன்றை மேற்கொண்டு குறைவுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தல். இந்த 3 ஏற்பாடுல இது 2 அழகாக எழுதினால் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் பார்த்து விடையே யோசிக்க கூடாது, தனியாக இருந்து யோசிக்க வேண்டும். உங்களால இந்த 3 என்று குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தாபன விதிக்கோவையினுடைய 18வது அத்தியாயம் 1.1.1.2.1.3 என்று குறித்து வைத்திருக்கிறது. நினைவுபடுத்தி பாருங்க, உங்களுக்கு 3 ஞாபகம் வருகிறதா? வர இல்லைன்னா திரும்ப புத்தகத்தை எடுத்து பாருங்க. அப்படி 2-3 தடவை பார்த்து வச்சால் திரும்ப மறக்காது. இது கட்டாயம் சோதனைக்கு வருமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது, சரிதானே? ஆனால் நாங்கள் எங்களுடைய பாடப்பரப்பை முழுமைப்படுத்தி வச்சுக் கொள்வோம். அது எங்களுக்கு பாதுகாப்பானது. எப்படி கேட்டாலும் எங்களால் விடிய எழுதையிலும் வடிவேல் சொன்ன போல எப்படி அடித்தாலும் தாங்க வேண்டாம் என்கிற மாதிரியாக இருக்கு. சரி, 7வது கேள்விக்கு போகிறேன். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களுக்கு அரசாங்க செலவில் வழங்கப்பட்டுள்ள தளபாடங்கள், ஏனைய பொருட்கள் தொடர்பில் பொருட்பதிவேட்டினை பேணலும் பொருட்களை பரீட்சித்தலும் பற்றி தாபன விதிக்கோவில் உள்ள ஏற்பாடுகள் பற்றி சுருக்கமாக தெளிவுபடுத்துக. திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறது ஒவ்வொரு பந்தியையும் நீங்கள் ஞாபகப்படுத்த வேணும் என்பதற்காகத்தான், சரிதானே? ஜனாதிபதி பிரதமர் தொடர்பாக முதலாவது பொருட்பதிவேட்ட வழங்கல் ஜனாதிபதி பிரதமர் தொடர்பில் பொருட்பதிவேடு அரசாங்க வழங்கல் பணிப்பாளரால் பேணப்பட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சரிபார்க்க வேண்டும். குறைவுகள் தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் பதவியை விட்டு செல்லும் போது சரிபார்த்தல் மேற்கொள்ள வேண்டும். சபாநாயகருக்கு சொல்லுகிற போது அது வழங்கல் பணிப்பாளரால் பொருட்பதிவேடு பேணப்பட வேண்டும். அவை தொடர்பில் பொறுப்பு சொல்லும் வகிபாகம், அவற்றை பராமரிப்பது, பொறுப்பு கூறுவது தொடர்பாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் செயற்படுவார். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிக்கொண்டு வருது. பொருட்பதிவேடு அரசாங்க வழங்கல் பணிப்பாளரால் பேணப்படும். அவற்றின் பேணுகை தொடர்பாக, பாதுகாப்பு தொடர்பாக பொறுப்பு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம். ஒவ்வொரு ஆண்டும் சரிபார்த்தல் மேற்கொள்ளப்படும். குறைவுகள் தொடர்பாக வழங்கல் பணிப்பாளரால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிக்கையிடப்படும். பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அறிவித்து பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார். இவ்வளவு எழுதினீங்க. சில வேளை இப்படி ஒன்று கேட்கிற போது 4 புள்ளிக்குரிய கேள்வியாக அது இருக்கும். ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர் ஆகியோருக்கு பொதுவாக எழுதலாம். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரே மாதிரி எழுதலாம், சரிதானே? வழங்கல் படிப்பாளர், அரசாங்க வழங்கல் படிப்பாளர் பதிவேட்டப்படுவார். 2 வருஷத்துக்கு ஒருக்கா பார்ப்பார். அவர் விலத்தி போற போது பார்ப்பார். குறைவுகள் தொடர்பில் பொருத்தமாக நடவடிக்கை எடுப்பார். 4 விஷயம் அதுக்குள்ள இருக்கு. சபாநாயகருக்கு வழங்கல் பணிப்பாளர் தான் பதிவேட்டை போயிடுவார். பதிவேட்டில் சேர்க்கப்பட்டது, நீக்கப்பட்டது தொடர்பாகவும் குறைவுகள் தொடர்பாகவும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு தான் அறிக்கையிடுவார். சபாநாயகருக்கு வழங்கப்பட்ட தளபாடங்கள், பொருட்கள் தொடர்பில் பொறுப்பு சொல்லுவது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு உரியது. குறைவு தொடர்பில் வழங்கல் பணிப்பாளர் அறிக்கை கொடுத்தால் அதை பற்றி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அறிவித்து பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார், சரிதான்? அப்போ இந்த விடயத்தை 2 பேருக்கும் தனித்தனியாக எழுதுகிற போது சில வேளைகள்ல மேல இருக்கிறவருக்கு 2 புள்ளி, சபாநாயகருக்கு 2 புள்ளிங்கிற 4 புள்ளிகளும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எங்களுக்கு தெளிவுபட படிமுறையாக எழுதுகிற அளவுக்கு இது விளங்க வேணும் என்பதுதான் எங்களோட நோக்கம், சரியா? அடுத்தது 8வது கேள்வியை பாருங்க. திருப்பி அது ஒரு சிறிய துண்ட கேட்கிறோம். சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளபாடங்கள் மற்றும் பொருட்களது சரிபார்த்தலின் போது குறைபாடு காணப்படுமாயின் அது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் முறையினை சுருக்கமாக தருக. சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளபாடங்கள் மற்றும் பொருட்களின் சரிபார்த்தலின் போது குறைபாடு காணப்பட்டால் அது தொடர்பாக நடவடிக்கை. அந்த பகுதியை திரும்ப ஒரு தடவை நாங்க பார்ப்போம், சரிதானே?
இந்த பாருங்க, சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளபாடங்கள் பொருட்கள் பாதுகாப்பு தொடர்பாக அவற்றை சிறந்த முறையில் பேணி வருவது தொடர்பாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பொறுப்பு கூற வேண்டும். இது குறைபாட்டை பற்றி வரையக்குள்ள வராது. சரிதானே? இதை பற்றி குறைபாட்டை பற்றி சொல்லுகிற போது இது வராது. இது இந்த சரி, இந்த பகுதி ஒன்று. அடுத்தது என்ன சொல்லுகிறோம்? அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் தளவாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் பற்றி பதிவேடு முறை பேணி வருவதோடு காலத்துக்கு கால நேரடி பரிசோதனையும் வருடாந்த சரிவுளை பார்த்தல்களையும் மேற்கொண்டு, இதுக்கு பிறகுதான் கேட்ட கேள்விக்கு விடை. சரியா? குறைபாடுகள் இருப்பின் அது பற்றி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். இதை எழுவா இல்லாம எழுதலாமோ? இந்த கேள்வி எழுதுகிற போது அப்படி எழுதலாம். அப்ப நாங்கள் எழுத வேணும், அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் தளபாடங்கள் ஏனைய பொருட்கள் தொடர்பாக வருடாந்த சரிவுளை பார்த்தல்களை மேற்கொண்டு காலத்துக்கு காலம் நேரடி பரிசோதனைகளையும் வருடாந்த சரிவுளை பார்த்தல்களையும் மேற்கொண்டு குறைபாடுகள் இருப்பின் அது பற்றி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். இது முதலாவது படிமுறை. அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் தளபாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் பற்றிய பதிவேடு ஒன்றை பேணி வருவதோடு காலத்துக்கு காலம் நேரடி பரிசோதனைகளையும் வருடாந்த சரிவுளை பார்த்தல்களையும் மேற்கொண்டு குறைபாடுகள் இருப்பின் அது பற்றி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். இந்த விஷயத்தை முதலாவதாக எழுதுவோம். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த பதிவேடு பேணுவது தொடர்பான தகவல் அங்கால இருக்கு. சரிதானே? அரசாங்க வழங்கல் பணிப்பாளரினால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்படுகின்ற சகல குறைபாடுகள் பற்றியும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அறிவித்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு உண்மையிலே 2 புள்ளிகள் கொடுக்கலாம் இந்த கேள்விக்கு. முதலாவது, அரசாங்க வழங்கல் பணிப்பாளர் தளபாடங்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் பற்றிய பதிவேட்டை பேணி வருவதோடு காலத்துக்கு காலம் நேரடி பரிசோதனை வருடாந்த சரிவுளை பார்த்தல் மேற்கொண்டு குறைபாடு இருந்தால் அது பற்றி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். அந்த இடத்தோட அந்த விஷயம் முடியுது. இதோட முடிச்சிடும். இந்த நன்மையில தீர்றதுல இருந்து இந்த பகுதியோட முடிக்கும். அதுக்கு பிறகு இந்த இடையில இருக்கிற தொண்டு நமக்கு இந்த கேள்விக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு விளங்கி கொண்ட 2 படிமுறை. 2வது பாருங்க, அரசாங்க வழங்கல் பணிப்பாளரினால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்படுகின்ற சகல குறைபாடுகளை பற்றியும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அறிவித்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப மேல இருக்கக்கூடிய 2 விடயங்களை இதுல இருந்து நாங்கள் கலட்டுகிறோம். இதுக்குள்ள 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. சபாநாயகரின் வாசஸ்தலத்தில் உள்ள தளபாடங்களுக்கான பதிவேடு பேணல் அல்லது நடவடிக்கை செய்தல் என்பதுல 4 விஷயம் இருக்கு. ஒன்று, இதுக்கு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பொறுப்பு. 2வது, வழங்கல் பணிப்பாளர் ஒரு பதிவேடு வச்சு ஒவ்வொரு வருஷமும் சரிபார்க்க வேணும். 3வது, இந்த பதிவேடுல சேர்த்தது நீக்கிறது தொடர்பாக அரசாங்க வழங்கல் பணிப்பாளரும் பாராளுமன்ற செயலாளர் நாயகமும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வார்கள். 4வது, குறைபாடுகள் அறிவிக்கப்பட்டால் அதை பற்றி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபாநாயகருக்கு அறிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க குறைபாடு தொடர்பாக கேள்வி இருப்பதனால 2வது மற்றும் 4வது விடயங்களை மட்டும் அதுக்குரிய பதிலாக கொண்டு போய் எழுதினோம் என்றால் சரி. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவுபட அது விளங்கி இருக்கும் என்று நம்பிக்கொண்டு அடுத்த பகுதிக்குள்ள போகும். சரியா? இந்த சிவப்பு எல்லாத்தையும் அழிப்போம். சரி, அப்போ 8 கேள்விகளோட அந்த பகுதி 18வது அத்தியாயத்தை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அது தொடர்பாக ஆஃப் ரெக்கார்டிங்ல ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து 19வது அத்தியாயங்கள் அரச இல்லங்கள் என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக 2 அல்லது 3 விடயங்கள் தொடர்பில் நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கேன். ஒன்று, இந்த அத்தியாயங்கள் அதனுடைய பிரிவுகள் உபபிரிவுகள் என்பவை தொடர்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய தேவை ஒன்று இருக்குதா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. சரிதானே? ஆனால் ஏன் நான் இந்த பகுதியை திரும்ப 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 சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு கேள்வியை பார்க்கிற நேரத்துல
இவர் இந்த இடத்துலதான் நிலையெடுக்கிறார் என்பதை உணரக்கூடிய வல்லமை எங்களிடம் வாய்க்குமாக இருந்தால் எங்களுக்கு வெற்றி இலகுவாக வசப்படும். இப்போ அவர் கேள்வியை கேட்கிற போது எந்த அத்தியாயத்துல எந்த இடத்துல கேட்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இப்படி ஒவ்வொரு வினாவையும் அந்தந்த இடங்களோடு தொடர்பு படுத்தி படிப்பதும் மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக திருப்பி பார்க்கிற வசதிக்காக அந்த அத்தியாயம், பிரிவு மற்ற உபபிரிவு என்பவற்றை குறித்து வைத்துக் கொள்வதும் மிகுந்த பயனுடையதாக இருக்கும். எங்களுடைய நீண்ட கால ஞாபக அடக்குகள்ல பெர்மனன்ட் மெமரியில போய் அது படிஞ்சிடும். சரிதானே? இப்ப சாதாரணமாக உங்களை கேட்டால் வேதனை ஏற்றங்கள் தொடர்புல கதைச்சால் அது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று அத்தியாயம் 7 10வது பிரிவு என்கிறது. அத்தியாயம் 7 10ஆம் பிரிவு தான் வேதனை ஏற்றங்கள் பற்றி கதைக்கிறது எங்களுக்கு தெரியும். சம்பளம் என்றால் 7வது அத்தியாயம் எங்களுக்கு படிமானம், லீவு என்றால் 12வது அத்தியாயம் என்கிறது எங்களுக்கு படிமானம். ஆனால் அரசு இல்லங்கள் என்பது 19வது அத்தியாயம் என்கிறது உடனே வரா. அப்ப இப்படி வராம இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துறதும் அதில் உபபிரிவுகள்ல கொஞ்சம் அக்கறை எடுக்கிறதும் தான் நாங்கள் கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை தவிர இது கட்டாயம் பாடமாக்கி வச்சிருக்கணும், எல்லா அத்தியாயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், எல்லா அத்தியாயங்களும் பாடமாக்கணும் சொல்லி நீங்க நினைச்சு பதட்டம் அடைய வேண்டாம். உங்களை பதட்டத்தில இருந்து வெளியில மீட்கிறது தான் நோக்கமே தவிர பதட்டம் அடைய செய்வது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேணும், இந்த விஷயங்களை படிக்கிற போது பல விதிவிலக்குகள் எக்ஸெப்ஷன் தொடர்பாக உங்கள்ட்ட கேள்விகள் வர தொடங்கும். சரிதானே? இப்ப சாதாரணமா நான் விடுமுறை தின கொடுப்பனவு பற்றி படிப்பிக்கணும், இது வேணாம், நாங்கள் விடுமுறை தின கொடுப்பனவு தொடர்பாக பார்க்கலாம். சரிதானே? விடுமுறை தின கொடுப்பனவு யாருக்கு உரித்து இருக்குது, யாருக்கு உரித்து இல்லை என்பது தொடர்பாக, மேலதிக நேர கொடுப்பனவு யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை என்பது தொடர்பாக தாபன விதிக்கோவையில் இருக்கிற ஏற்பாடு நடைமுறைகள்ல வேறுபடலாம். சாதாரணமாக தேர்தல் காலத்துல அங்க பணியாற்றக்கூடிய முகாமைத்துவ சேவை அலுவலர்களுக்கு விடுமுறை தின கொடுப்பனவு கொடுப்போம். ஆனால் அது பதவி நிலை அலுவலர்களுக்குரியதுன்னு சொல்லி படிப்போம். அப்ப இது எல்லாம் குழப்பமா இருக்குதே என்கிற விடயம். அதுபோல ஒரு உத்தியோகத்திற்கு மாதத்துல 2 நாட்கள் தான் விடுமுறை தின கொடுப்பனவு என்று சொல்லித்தான் புத்தகத்துல இருக்கு. அப்படித்தான் நாங்க படிக்க போறோம். ஆனால் அரசாங்க அதிபருக்கு 8 நாள் கொடுக்குறாங்களே, பிரதேச செயலர்களுக்கு 5 நாள் கொடுக்கிறார்களே, அப்ப அது எங்க இதுக்கு ஒரு இடமும் காண இல்லையே, அதுக்கு சர்க்குலர் வந்ததா அமெண்ட்மெண்ட் வந்ததா என்றால் எங்கேயும் இல்லையா. சரிதான்? அப்போ அது அந்தந்த அமைச்சுக்கள் தங்களுக்குரிய அலுவலர்களுக்கு என சில ஏற்பாடுகளை செய்து கொள்வார். பொதுவாக இந்த தாபன விதிக்கோவை அல்லது நிதி ஒழுங்கு விதிகள், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் போன்றவற்றில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு விலகி செல்லும் வகையிலான ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் 2 அமைச்சு செயலாளர்களுடைய சம்மதத்தை பெற வேண்டும். ஒன்று பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருடைய சம்மதத்தை பெற வேண்டும். பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் இவ்வாறான நிர்வாக தீர்மானங்களின் நிறைவேற்று அதிகாரியாக தாபன பணிப்பாளர் நாயகம் தான் செயற்படுவார். பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் அல்லது பொது நிர்வாக அமைச்சின் ஒப்புதல் பெறுதல் என்பது தாபன பணிப்பாளர் நாயகத்தினுடைய ஒப்புதல் பெறுகிற ஒன்றாக இருக்கும். அதுபோல நிதி அமைச்சின் ஒப்புதல் பெறுவது என்பது முகாமைத்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய ஒப்புதல் பெறுவதாக இருக்கும். அது நிதி அமைச்சின் ஒத்திசைவோடு வெளியிடப்படுகிறது என்று அந்த சுற்றறிக்கையில குறிப்பிடுவார். அப்ப உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலர்கள், உதவி மாவட்ட செயலாளர், உதவி பிரதேச செயலர்கள் போன்றவர்களுக்கு சில விசேட ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கும். அவர்களுடைய வதிவிட வாடகை தொடர்பிலும் சில விசேட ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கும். அப்ப நாங்கள் அரசு இல்லங்கள் தொடர்பாக படிக்கிற போது அந்த ஏற்பாடுகள் இதற்குள்ள இருக்காது. அது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால தாபன பணிப்பாளர் நாயகத்தின் இசைவோடும் நிதியமைச்சின் இணைவோடும் அல்லது பொதுத்துறை சேரியின் ஒத்திசைவோடும் செய்து கொள்ளப்பட்ட விசேட ஏற்பாடுகளாக இருக்கும். அப்ப நாங்கள் பரீட்சைக்கு படிக்கக்குள்ள அதையெல்லாம் நீளமா யோசிச்சு குழப்பம் அடைய வேண்டாம். நீங்கள் இந்த தாபன விதிக்கோவையில இருக்கக்கூடிய விடயங்களும் இது தொடர்பில் செய்யப்பட்டுள்ள
திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகளையும் இந்த திகதி வரையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரையில் செய்யப்பட்டுள்ள எல்லா ஏற்பாடுகளையும் கருத்தில் கொண்டுதான் நான் உங்களோட கலந்துரையாடும். இதற்கு வெளியே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பாக, இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் தொடர்பாக அவை விதிவிலக்கானவை அந்தந்த அமைச்சுக்கள் திணைக்களங்களினால விசேட அனுமதியோடு செய்யப்படுகிற சில நடவடிக்கைகள். பிரதேச செயலர்களுக்கான அல்லது அரசாங்க அதிபருக்கான வதிவிடம் என்பது உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு நிதியமைச்சோடும் பொது நிர்வாக அமைச்சோடும் ஒத்திசைவோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. மறுபடி இங்க நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், அவர்களிட்ட வாடகை அறவிட வேணும், இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த வாடகை அறவீடு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது. நாங்கள் அதை பற்றி பிறகு பார்ப்போம், கீழே வரைக்குள்ள சொல்லு. சரி, இது பொதுவான ஏற்பாடுகளுக்குரியது. எங்களுடைய பரீட்சை என்பது பொது ஏற்பாடுகளை கொண்டதே தவிர அந்த தனித்தன்மை வாய்ந்த விடயங்கள், ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுகிற விடயங்கள் தொடர்பில் நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. சரியா? நான் சொன்ன இந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து 19வது அத்தியாயம் தொடர்பில் வினாக்களின் துணையோட தொடர்ந்து நகரலாம். நாங்கள் பார்க்க வேண்டியது 9வது கேள்வி. அரச இல்லங்கள் என்பதனை மிக சுருக்கமாக வரையறுத்து அதன் இரு வகைகளையும் குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? அரச இல்லங்கள் என்பதனை மிக சுருக்கமாக வரையறுத்து அதன் இரு வகைகளையும் குறிப்பிடுக. இது எளிமையான கேள்வி. முன்னுக்கு சொல்லப்படுகிற முதலாவது வகைப்படுத்தல் என்பதுக்குள்ள நாங்கள் நிற்க போறோம். சரிதானே? வகைப்படுத்தல் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். அரச இல்லங்கள் என்பது அரசுக்கு பொருத்தமானதை செய்யக்கூடியதாக உள்ளதும் வதிவுக்காக ஒதுக்கி கொடுக்கப்படுவதுமான எந்த ஒரு கட்டட வகையையும் உள்ளடக்கும். அரச இல்லங்கள் என்கிற சொற்றொடர் அரசுக்கு பொருத்தமான, அதாவது அரசாங்கம் தான் விரும்பின வேலையை அதுக்குள்ள செய்யலாம், அதுக்கு தடை ஒன்றும் இல்லை. அதான் இந்த கருத்து. சரிதானே? அரசு அதுக்குள்ள பொருத்தமான வேலையை செய்யலாம், பொருத்தமானதை செய்யக்கூடியதாக உள்ளதும் வதிவுக்காக ஒதுக்கி கொடுக்கப்படுவதுமான எந்த ஒரு கட்டட வகையையும் உள்ளடக்கும். பின்னர் பாருங்க சொல்லியிருக்காங்க, எல்லா அரச இல்லங்களும் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் அல்லது பொது சேவை இல்லங்கள் எனும் வகைகளுக்கு உரியதாகும். இதுதான் அந்த கேள்விக்குரிய விடை. இதற்கு சில வேளையில அவர்கள் 2 புள்ளிகளை கொடுக்கலாம். அரசுக்கு பொருத்தமானதை செய்யக்கூடியது, வதிவுக்காக ஒதுக்கி கொடுக்கப்படுவது என்பதை அரை புள்ளிகளுக்கு கணக்கீடு செய்யலாம். அரச இல்லங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் அல்லது பொது சேவை இல்லங்கள் என வகைப்படுத்தப்படும் என்று ஒவ்வொரு வகையையும் குறித்து காட்டுவதற்கு அரை புள்ளிகள் வீதமாக இது 2 புள்ளிக்குரிய ஒரு கேள்வியாக உங்களிடம் கேட்கலாம். 4 புள்ளி கொடுப்பது பெரிய தாராள மனசு, அப்படி கொடுப்பார்கள் என்று நான் நம்ப. சரிதானே? சில வேளைகள்ல அரச இல்லங்களின் இரு வகைகளையும் சுருக்கமாக தருக என்று கேட்கிறார்கள் என்றால் மேலே இருக்கிறது நீங்கள் எழுத தேவையில்லை. அரச இல்லங்களை கீழ்வரும் இரு வகைப்படுத்தலாம். ஒன்று அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் என்றால் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொன்னால் அந்தந்த போஸ்டுக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிறது. இது அடிஷனல் ஜிஏ குவார்டர்ஸ், இது டிபி குவார்டர்ஸ், இது சிஏ கவுனன் குவார்டர்ஸ், இது சிஐஏ குவார்டர்ஸ் என்பதுக்கும் தானே அது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள். திணைக்களம் ஒன்றில் ஏதேனும் நிர்ணயிக்கப்பட்ட பதவி ஒன்றுக்கு அல்லது தரத்துக்கு ஒதுக்கப்பட்ட இல்லங்கள். ஒரு பதவி அல்லது ஒரு கிரேடை சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்டால் அது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள். பொது சேவை இல்லங்கள் என்பது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் அல்லாத இல்லங்கள். அது இவருக்கு தான் என்று பர்டிகுலரா ஒதுக்குறையில பொதுவாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இருந்தால் அதை நாங்கள் பொது சேவை இல்லங்கள் என 2ஆக வகைப்படுத்துகிறோம். சில வேளைகள்ல அரச இல்லங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என குறிப்பிட்டு அதனை சுருக்கமாக விவரிக்க என்று கேட்டால் கீழே இருக்கிற விவரித்தல்களை எழுத வேணும். அதன் இரு வகைகளையும் குறிப்பிடுக. குறிப்பிடுக என்றால் ஒரு குறிப்பு எழுதுங்கோ என்றுதான் கருத்து. அந்த கீழ்ப்பகுதி எழுதுறது நல்லது. அது 4 புள்ளிகள் வழங்கப்படுவது. சில அந்த வரை விளக்கணத்துக்கு 2 புள்ளிகளையும் அதை மேலதிகமாக நீங்கள் விளங்கப்படுத்தி எழுதுறதுக்கு 2 புள்ளிகளையும் அவர்கள் தரலாம். நாங்கள் கணக்கு பார்த்து எழுதுவோம். சரிதானே? மேலே இருக்கிறதுக்கு 2 புள்ளி. நான் ஏற்கனவே சொன்னது போல அரை பகுதி.
அரசுக்கு பொருத்தமானதை செய்யக்கூடியதாக இருக்குதுக்கு அரை புள்ளி, பதிவுக்கு ஒதுக்கி கொடுக்கப்படுகிறதுக்கு அரை புள்ளி, அது அட்டவணைப்படுத்தப்பட்டது என்றும் பொது சேவை இல்லம் என்றும் பிரிக்கலாம் என்று எழுதுறதுக்கு அரை அரையா ஒரு புள்ளி, பிறகு அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி, பொது சேவை இல்லங்கள் என்பதை விவரிப்பதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 4 புள்ளிகளை உங்களுக்கு தருவதற்கு அவர் விரும்பலாம். அவ கேள்வியை பார்க்க வேணும். சரி, உங்களுக்கு முடியுமாக இருந்தா 2 புள்ளிக்கு தான் கேட்கிறாருனாலும் முழுக்க எழுத போறீங்கன்னு ஆசைப்பட்டா எழுதுங்க. சரியா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். அரச இல்லங்களின் இரு வகைகளையும் குறிப்பிட்டு அவற்றை நிர்மாணிப்பது தொடர்பில் செயலாற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் விவரத்தினை சுருக்கமாக தெளிவுறுத்துக. அப்ப இது திருப்பி அந்த 2 வகையையும் நாங்க சொல்ல தேவையில்லை. அரச இல்லங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்கள் எனவும் பொது சேவை இல்லங்கள் எனவும் வகைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறோம். இதுல பாருங்க, முதலாவது பொது சேவை இல்லங்களை எடுத்து விளங்கப்படுத்த வேண்டும். பொது சேவை இல்லங்களை நிர்மாணிக்கும் போது கொழும்பு நகரத்துக்கு வெளியே எனில் உரிய மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளரின் உத்தரவின் கீழ் நிர்மாணிக்கப்பட வேண்டும். நிர்மாணிப்பதற்கு பொறுப்பாக கொழும்பு நகரத்துக்கு வெளியே என்றால், அது கொஞ்சம் எழுவாய் வயனில் சொல்லியிருக்கிற இடத்த மாற்றி நான் உங்களோட கதைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய இந்த பகுதியை கொஞ்சம் நான் பின்னுக்கு எடுக்கிறேன். கொழும்பு நகருக்கு வெளியே என்பதை பின்னுக்கு எடுக்க போகிறேன். பொது சேவை இல்லங்களை நிர்மாணிக்கும் போது திருப்பி இந்த பகுதியை கொண்டு இதுல போகணும்னா, கொழும்பு நகருக்கு வெளியே எனில் உரிய மாவட்ட அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளரின் உத்தரவின் கீழ் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அடுத்த விடயம் இங்க வருகிறேன். கொழும்பு நகரில் பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரின் பொறுப்பாகும். இது ரெண்டும் எதை பற்றி சொல்லுகிறது? பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பான பொறுப்பு. கொழும்பு நகருக்கு வெளியே பொது சேவை இல்லங்களை நிர்மாணிக்கும் போது உரிய மாவட்ட அரசாங்க அதிபரின் அல்லது மாவட்ட செயலாளரின், உரிய மாவட்டத்துக்கான அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளரின் உத்தரவின் கீழ் நிர்மாணிக்கப்படல் வேண்டும். இப்படித்தான் அவர்கள் அங்க விடையே கொடுப்பார். சரியா? ரெண்டாவது, கொழும்பு நகரில் பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரின் பொறுப்பாகும். இது தனியாக கேட்டால் பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பில் செயற்படத்தக்க இரு அதிகாரிகளை குறிப்பிடுக என்று கேட்டால் இந்த 2 விடையோட போதும். ஆனால் 2 வகைகளையும் குறிப்பிட்டு விளங்கப்படுத்திக் கொண்டுதானே கேள்வி கேட்டிருக்குது. கேள்வியை பாருங்க, எப்படி கேட்டிருக்காங்க. அரச இல்லங்களின் இரு வகைகளையும் குறிப்பிட்டு அவற்றை நிர்மாணிப்பது தொடர்பில் செயலாற்றும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் விவரம். அப்ப நாங்கள் அடுத்தது பார்க்கணும், அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை நிர்மாணிக்கும் பணி உரிய திணைக்களத்துக்குரிய பணியாகும். இது அந்தந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள் இந்த பதவிக்குத்தானே இது செய்கிறது. அப்ப இதுல அரசாங்க அதிபர் அல்லது பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் பங்காற்றுவதில்லை என்ன, அது பொதுவாக நாடு முழுவதற்கும் அவர் பொறுப்பாக இருப்பார். அது வேற. இங்க ஒரு திணைக்களம் தனக்குரிய அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை நிர்மாணிக்கிற பணியை தான் எடுத்து செய்யும். அப்ப இந்த 2 2 என்பவற்றை வச்சு விடை எழுத வேணும். அப்ப இடையில ஒரு பகுதியை நாங்க கையை விட்டுட்டு போனோமே, நடுவில ஒரு பகுதியை கையை விட்டு போனோம். இந்த பகுதி இப்ப நான் இந்த அடைப்புக்குறிக்குள்ள போடுகிற விடயம் தொடர்பாக இது ஒரு தனி கேள்வியாக கேட்கப்படுமாக இருந்தால், பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பில் மாவட்ட செயலர் அல்லது அரசாங்க அதிபர் செயலாற்றும் விதத்தை விவரிக்க என்று கேட்டால் நாங்கள் கொஞ்சம் விரிவாக எழுதுவோம், அதை பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். சரிதானே? அதை நாங்கள் ஒரு மாதிரி எப்படி டிஸ்கிரைப் பண்ணி எழுத போறோம் என்று பார்ப்போம். கொழும்பு நகருக்கு வெளியே பொது சேவை இல்லங்களை நிர்மாணிக்கும் போது உரிய மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளருடைய உத்தரவின் பேரில் நிர்மாணிக்க வேண்டும். தன்னுடைய மாவட்டத்தில் சேவையில் உள்ள அரசாங்க உத்தியோகர்களுக்கு தேவையான பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது பற்றிய யோசனைகளை அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்.
அப்படி சமர்ப்பிப்பதற்கு முன்பாக பிரதேசத்தில் உள்ள திணைக்கள தலைவர்களோடு கலந்துரையாடி விவரங்களை பெற்றுக்கொண்டதை சமர்ப்பித்தார். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த உள்ளடக்கம் தனியாக கேட்கிற போது நாங்கள் விரித்து சொல்ல வேண்டியது ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபருக்கு பொது சேவை இல்லங்களை அல்லது அரச இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பாக இருக்கக்கூடிய வகிபாகத்தை வழங்கப்பட்ட சொல்லி கேட்டால் நீங்கள் எல்லா அரசு இல்லத்தையும் அவர்தான் கட்டுறவர் என்று சொல்லக்கூடாது. சரியோ? அதுக்குரிய லிமிட்டேஷனை சொல்லுவோம். அரச இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளருடைய வகிபாகம் கண்டு கேட்கப்பட்டால் முதலாவது நீங்க சொல்ல வேணும், கொழும்பு நகரத்துக்கு வெளியே செய்கிற போதுதான் அந்தந்த மாவட்டத்துக்குரிய மாவட்ட செயலாளர் அவற்றை கட்டளையின் பேர்ல அதை நிர்மாணிக்க வேண்டி இருக்கும். கொழும்பு நகரத்துக்கு வெளியில என்கிற அந்த வரையறையை சொல்ல வேணும். இரண்டாவது, பொது சேவை இல்லங்களுக்கு தான் இது இருக்குது, அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களுக்கு இல்லை. அப்ப ரெண்டாவது பொது சேவை இல்லங்களுக்கு இந்த வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது அது சில வேளையில சில பேருக்கு அலப்படிக்கிறதாகவும் இருக்கலாம். கருத்து எண்ணி படித்தலும் கருத்து எண்ணி எழுதுதல். கொழும்பு நகரத்துக்கு வெளியே என்பதும் பொது சேவை இல்லங்களை நிர்மாணிக்கும் சந்தர்ப்பத்தில் என்பதும் முக்கியமானவை. அவை இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமா எல்லா வேலையும் செய்கிற மாதிரி போயிடும். அப்படி அல்ல, கொழும்பு நகருக்கு வெளியிலேயாக இருக்க வேணும். இரண்டாவது பொது சேவை இல்லங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேணும். இது உரிய மாவட்ட செயலாளருடைய கட்டளையின் பேர்ல நிர்மாணிக்கப்படுவதாக இருக்கும். அவருடைய உத்தரவின் ஓர்டரின் பேர்ல செய்யலாம். அதுக்கு பிறகு அது விளக்கம் எழுதணும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க உத்தியோகர்களுக்கு தேவையான பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது பற்றி பிரதேசத்தில் உள்ள திணைக்கள தலைவர்கள் அவர்களோடு கலந்துரையாடி அரசாங்க அதிபர் காலத்துக்கு காலம் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருக்கு யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னால் போதுமானது. அப்ப இல்லங்களை நிர்மாணிப்பதற்கு பொறுப்பாக இருக்கிறார்களா என்று கேட்கக்குள்ள இந்த வகிபாகத்தை விளக்க தேவை. சரிதானே? அரசாங்க அதிபருக்கு இருக்குது, பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருக்கு இருக்குது. இந்த ரெண்டு பேரும் பொது சேவை இல்லங்களோடு செயல்படுகிறார்கள். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை நிர்மாணிக்கும் பணி உரிய திணைக்களத்துக்குரியதாக இருக்கிறது என்கிற விடயத்தை விளங்கப்படுத்திக் கொண்டால் போதுமானதாக இருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போகும். இந்த சிவப்பாக இருக்கிற எல்லாத்தையும் அழிப்போம். பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பான கடமை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள இது அதிகாரிகளை குறிப்பிட்டு அவர்களுக்கென குறித்துரைக்கப்பட்ட அதிகார பிரதேசங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துக. இதுதான் நாங்கள் இப்ப ஏற்கனவே கதைச்சபடியா நாங்கள் திரும்ப 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 ஞாபகப்படுத்துறதுக்கான கேள்வியை போட்டிருக்கிறோம். அப்போ மாவட்ட செயலாளருடைய வகிபாகத்தை தெளிவுபட எழுத வேணும். அதுக்கு பிறகு கொழும்பு நகரத்துக்குள்ள இருக்கிறதாக இருந்தால் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். ஒருபோதும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் என்று எழுதக்கூடாது. சில வேளைகள்ல அந்த அமைச்சினுடைய பெயர் மாறலாம், ஆனால் பொது நிர்வாகம் என்ற விடயம் எந்த அமைச்சகங்கள் இருக்குதோ அந்த அமைச்சின் செயலாளர். அப்ப நாங்கள் எழுதியக்குள்ள அதுல இருக்கிற வார்த்தையை பயன்படுத்துவது பொருத்தமானது. இப்ப இதற்குத்தான் நாங்கள் 2 முழுமையாக எழுத வேண்டி இருக்கும். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போகணும். பொது சேவை இல்லங்களை நிர்மாணிப்பது தொடர்பான அது சரி 10வது என்ன தொடர்பான கடமை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள இரு அதிகாரிகளை குறிப்பிட்டு அவர்களுக்கென குறித்துரைக்கப்பட்ட அதிகார பிரதேசங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்துக. 11வது கேள்வி பார்த்துட்டோம். 12வது அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை நிர்மாணித்தல் தொடர்பான பொறுப்பு யாருக்குரியது? ஒரு புள்ளிக்குரிய கேள்வி. 2 அது தனியாக மேல சொன்னதை 2 கேள்வியாக உடைச்சு திருப்பி சொல்லியிருக்கு. பொது சேவை இல்லங்கள் மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை அரசு சேவை அலுவலர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தல் தொடர்பான கொள்கையின் பிரதான உள்ளீடுகள் 3 குறிப்பிட்டு அவற்றினை விவரிக்க. பொது சேவை இல்லங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை அரசு சேவை அலுவலர்களுக்கு ஒதுக்கி கொடுப்பது தொடர்பான கொள்கை 3 பிரதான உள்ளீடுகளை கொண்டதாக இருக்கு. உண்மையில் அது 5 உள்ளீடுகளை கொண்டதாக இருக்கு. இந்த பகுதி தொடர்பில் நான் ஒரு கொஞ்சம் தள்ளி விட்டு போகிறேன். இல்லங்களை தரப்படுத்தல் 2, 3ஐயும் 3வது பிரிவையும் முழுமையாக கையை விட்டுட்டு போகிறேன். அது ஒரு நோக்கத்துக்காக.
சரிதானே? அது முழு கைவிடப்பட மாட்டாது. ஒரு தேவைக்காக அதை விட்டுட்டு இப்போது அங்கால கடந்து போகிறேன். திரும்ப வந்து கதை. இல்லங்களை ஒதுக்கி கொடுத்தல். 4வது பிரிவுக்கு வாரன். இல்லங்களை ஒதுக்கி கொடுத்தல் பொது சேவை இல்லங்களையும் இயன்ற அளவு பொருத்தமானவாறு அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களையும் கீழ்காணும் கொள்கைகளுக்கு அமைவாகவே ஒதுக்கி கொடுத்தல் வேண்டும். அப்ப இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளுக்கு அமைவாக ஒதுக்கி கொடுக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லங்களை ஒதுக்கி கொடுத்தல் என்கிற தலைப்புக்கு கீழே கீழே சொல்லப்படுகிற கொள்கைகளுக்கு அமைவாக அதை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொள்கையினுடைய ஒவ்வொரு கூறாக 4 சொல்லப்பட்டிருக்குது. இல்லங்களை பெறுவதற்கான தகமைகள். இது கொள்கையினுடைய ஒரு அம்சம். இல்லங்களை பெறுவதற்கான தகமைகள் என்பது ஒரு கொள்கை. இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பது தொடர்பான ஒரு விடை. 2வது பாருங்க, தெரிவு செய்வதற்கான அளவுகோல்கள். பெரிய தலைப்புகளை வாசிக்கிற போது விளங்கிக் கொள்றோம். இல்லங்களை ஒதுக்கி கொடுத்தல் என்பது தொடர்பில் முதலாவது நாங்க என்ன சொல்லுகிறோம்? இல்லங்களை பெறுவதற்கான தகமைகள். இல்லங்களை பெறுவதற்கான தகமைகள். நான் மவுசால கீற நேரம் சில நேரங்கள்ல நேரான கோடு வராது, சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல வராது. நீங்கள் அதை ஒரு குறியாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்கள் என்று நம்புகிறேன். சரிதானே? அப்ப முதலாவது பாருங்க, இல்லங்களை பெறுவதற்கான தகமைகள். இது கொள்கையின் முதலாவது பகுதி. 2வது பகுதியாக என்ன சொல்லுகிறோம்? தெரிவு செய்வதற்கான அளவுகோல்கள். 3வது தேர்ந்தெடுக்கும் முறை. தேர்ந்தெடுக்கும் முறை. 4 இல்லக்குழு. இந்த இல்லக்குழுவை வெட்டிட மாறி போயிட்டு சரி. இல்லக்குழு. இப்ப இந்த கொள்கையினுடைய எலிமெண்ட், அதனுடைய உறுப்புகள் 4 விடயங்களை கொண்டதாக இருக்கு. அப்போ அவர் மேல சொல்லுகிற போது இந்த 4ஐயும் சேர்த்துத்தான் எங்களை சொல்லுகிறார். பொது சேவை இல்லங்களை பொருத்தமான வகையில கொடுக்க வேண்டும். அதே போல அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களை, பொது சேவை இல்லங்களையும் அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லங்களையும், அதாவது பொதுவாக அரச இல்லங்களை கீழே இருக்கிற கொள்கைகளுக்கு அமைவாக ஒதுக்கி கொடுக்க வேணும். இப்ப இது ஒரு பெரிய கட்டுரை கேள்வியாக சில வேளையில இலங்கை நிர்வாக சேவைக்கு தோற்றுபவர்களுக்கு பின்னுக்கு வருகிற 5 கேள்விகள்ல ஒரு கேள்வியாக போட்டு உங்களை அவர் சோதிக்கலாம். சரிதானே? எப்படி கேட்பார்கள் என்றால், உங்களை நேரடியாக இதை எப்படியா கேள்வியாக கேட்காமல் இந்த அரச இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பது தொடர்பான ஒரு சிக்கல் வாய்ந்த பிரச்சனை ஒன்று கேஸ் ஸ்டடியா தந்துட்டு இது தொடர்பில் முக்கியமான வழிகாட்டுதல்களை வழங்கும் ஒரு வழிகாட்டி ஒன்றை தயாரிக்கிற பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த வழிகாட்டியை தயாரிங்க ஒன்று கேட்பேன். இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி நீங்கள் ஒரு கைட்லைன் ஒன்றை கொடுக்குற மாதிரி அரச இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பது தொடர்பாக அங்க போதுமான வழிகாட்டல் இல்லை. எல்லாம் பிளவிளையா இருக்கு. பிந்தி வந்தவனுக்கு முதல் கொடுத்துட்டாங்க. முதலே இருக்கிறவன் சரியான நெருக்கடிப்படுகிறான். தனியே இருக்கிறவனுக்கு குடும்பம் எங்கேயோ இருக்குது, தனியே இருக்கிறவனுக்கு வீட்டை கொடுத்துட்டாங்க. குடும்பமா இருக்கிறவன் தெருவில் நிற்கிறான் என்பது போல கதைகள் எல்லாவற்றையும் சொல்லி போட்டு உங்கள்கிட்ட கேட்பார்கள். இந்த இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பது தொடர்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வழிகாட்டி ஒன்றை தயாரிக்கும் பொறுப்பு உதவி மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட தரப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த வழிகாட்டியை தயாரித்து காட்டுவோம் என்று கேட்பாங்க. இப்ப நாங்கள் கையாள மடியால போட்டு கட்டுரை எழுதி போட்டு வேற இயலாது. எங்களுக்கு விளங்க வேணும். இந்த அரச இல்லங்களை ஒதுக்கி கொடுத்தல் என்கிற 19வது அத்தியாயத்தினுடைய 4வது துண்டத்தை எனக்கு ஞாபகம் ஒன்று சோதிக்கிறான் என்பது புரிந்தால் வெற்றி நிச்சயம். இதுக்காகத்தான் அந்த இடங்களை திருப்பி 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 சொல்லி கொண்டு வருகிறது நோக்கம் இதுதான். சரிதானே? அப்ப இதுல ஒவ்வொரு விடயமாக இது ஒரு பெண்ணம்பெரிய கேள்வி. இதுல நான் போட்டிருக்கிற கேள்விங்கிறது சின்ன கேள்வி இல்லை.
சரிதானே? மிகப்பெரிய ஒரு கேள்விய அப்படி அனாயாசமா தூக்கி வீசி கிடக்கு. பிரதான உள்ளீடுகள் மூன்றினை குறிப்பிட்டு அதனை விவரிக்கங்கிற இந்த கேள்வி ஒரு சின்ன கேள்வி அல்ல. ஆக குறைஞ்சது 8 புள்ளிகள் வழங்க வேண்டிய கேள்வி, ஆக குறைந்தது. சரி, ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியம். சரி, இது ஒரு பெரிய கேள்வி. என்னென்னா, இதன் சமரிய உங்களால ஒரு வழிகாட்டியாக எழுதி கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுறது தான் என்ற நோக்கமாக இருந்தது. குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்தவர்கள் இறுதியாக வரக்கூடிய 5 கட்டுரை வினாக்கள்ல எப்பவுமே எஃப்ஆருக்குள்ளேயும் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்குள்ளேயும் தான் கேட்பாங்க. இல்லை, இதுக்குள்ளேயும் கேட்கலாம், எங்கேயும் கேட்கக்கூடாது. இல்லை, இதுக்குள்ள கேட்டால் இதை முழுமைப்படுத்தி உங்களால் ஒரு வழிகாட்டியை தயாரிப்பதற்கு வழிகாட்டுற என்னுடைய நோக்கம். நீங்க தனியே இருந்து வழிகாட்டியை செய்யுங்க. இப்ப தனித்தனி கேள்வியாக பார்த்துக்கொள்ள. சரிதானே? முதலாவது, பொது சேவை இல்லம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு பொதுவாக யாருக்கு உரித்து இல்லை என்பது தொடர்பில் முதலாவது விடயம். இது ஒரு தனி கேள்வியாக அங்க போட்டிருக்கிறேன், நீங்க பயப்படுத்துகிறது. சரிதானே? இதற்கு அடுத்த கேள்வியாக 14வது கேள்வி, இதற்குரிய விடைய பார்க்க போறோம். இது 13வது கேள்வியினுடைய ஒரு பகுதியாக இருக்க போகுது. 13ஆம் கேள்வியினுடைய முதலாம் பாட்டு இப்படி இருக்கு. சரிதானே? பொது சேவை இல்லங்களை பெற்றுக்கொள்வதற்காக பொதுவான உரித்து ஒன்றினை கொண்டிராத உத்தியோகத்தர்கள். பொது சேவை இல்லம் என்றா உங்களுக்கு தெரியும், இவருக்கு அவருக்கு என்று சொல்லி ஷெடியூல் பண்ணாத குவார்டர்ஸ். சரிதானே? இந்த பதவிக்கு அந்த பதவிக்கு இந்த கிரேட்டுக்கு என்று கிரேட் அல்ல பதவி, இந்த பதவிக்கு என்று சொல்லி இந்த உத்தியோகத்திற்கு என்று சொல்லி ஒதுக்கப்படாதவை பொது சேவை இல்லைங்க. அந்த பொது சேவை இல்லமும் சில பேருக்கு கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கக்கூடாது என்றால், முதலாவது பாருங்க, அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய உத்தியோகத்திற்கு கொடுக்கக்கூடாது. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் அவருக்கு ஒரு வீடு ஒதுக்கி கொடுக்குற நேரம் அவர் பிறகு பொதுவாக இருக்கிற சொத்துல பறிச்சு கொண்டு போறதுக்கு நிற்கக்கூடாது. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு தகுதி உள்ள உத்தியோகத்தர் ஒருவருக்கு கொடுக்க கூடாது. கொடுக்கவே கூடாது என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் பொதுவாக உரித்து கிடையாது. இந்த வார்த்தைகள்ல கவனமா இருக்கும். உரித்தே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும், பொதுவா கொடுக்க கூடாது. சரிதானே? அப்ப விசேட சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஒரு குவார்டர்ஸ் உடைஞ்சு போய் கிடக்குதுன்னா கொடுக்கலாம். நம்ம நாங்கள் பொதுவான கேள்வியைத்தான் இங்க எழுத போறோம். அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்க கூடாது. 2வது, அவர் ஹெட் ஆபீஸ்ல தங்கி இருக்க தேவையில்லை, ஃபீல்டுக்கு எல்லாம் போகிறவர், வெளிக்கள உத்தியோகத்தர் ஒருவர். மிச்சம் இருந்தா கொடுக்கலாம். சரிதானே? எல்லா தேவையும் பூர்த்தி செய்த பிறகு இல்லங்கள் எஞ்சி இருந்தால் கொடுக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்களுக்கு கொடுக்க இயலாது. மேல தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. பின்வரும் பகுதிகளுக்குரிய உத்தியோகத்தர்களுக்கு ஏனைய உத்தியோகத்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் இல்லங்கள் எஞ்சி இருந்தால் மட்டும் கொடுக்கலாம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் பொதுவாக அவர்களுக்கு இதை பெறுவதற்கு, பொது சேவை இல்லங்களை பெறுவதற்கு உரித்து கிடையாது. அப்ப அந்த பொருள்பட இதை புரிந்து கொண்டால் சரி. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெறுவதற்கு தகுதியுள்ளவருக்கு பொது சேவை இல்லம் ஒன்றை வழங்க முடியாது. 2வது, அலுவலகத்துல தரித்திருக்க வேண்டிய, தலைமையகத்தில் தங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லாத வெளிக்கள உத்தியோகத்திற்கு. 3வது, தனி உத்தியோகத்தில். சரிதானே? தனி உத்தியோகத்தர் ஒரு ஆளுக்கு கொடுக்க தேவை. அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லி இருக்கு. விவாகமாகாதவர், பிள்ளைகள் இல்லாத தகுதாரர், அது விதவையும் அதுக்குள்ள வேணும். விதவை கொடுக்கூடாது இல்லை. சட்டப்படி விவாகரத்து பெற்ற ஒரு பிள்ளையும் தன்னுடைய பொறுப்புல வைத்துக் கொண்டிருக்க உத்தியோகத்தர், தனி உத்தியோகத்தருக்கு இதை கொடுக்க தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. மிச்சம் இருந்தால் கொடுக்கலாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சரிதானே? தன்னுடைய சேவை நிலையத்தில இருந்து குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள தனக்கோ அல்லது வீட்டுக்காரருக்கோ வீட்டுக்காரிக்கோ வீடு இருக்கிறது. தனது சேவை நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட தூரத்தினுள் தனக்கு சொந்தமான அல்லது தனது வாழ்க்கை துணைக்கு சொந்தமான அல்லது தன்னுடைய சிறுபராயத்து பிள்ளைக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ள உத்தியோகத்தர். 4வது, இடமாற்றத்துக்கு உட்படாத உத்தியோகத்தர் மற்றும்
தனக்கென்று வீடொன்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டால் தன்னுடைய குடும்பத்துடன் அவ்வீட்டில் வசிக்காத உத்தியோகத்தை, அது பிறகு குழப்பகரமாக அந்த தமிழ் இருக்கு, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் இடமாற்றத்துக்கு உட்படாத உத்தியோகத்தர் ஒருவர் அத்தோட சேர்த்து அது ஒரே பாயிண்டாகவே எழுதணும். ஐந்தாவது என்ன, இடமாற்றத்துக்கு உட்படாத உத்தியோகத்தர் மற்றும் தனக்கென வீடொன்று ஒதுக்கி கொடுக்கப்படின் தனது குடும்பத்துடன் அவ்வீட்டில் வசிக்காத உத்தியோகத்தர். அவ்வளவுதான், மற்றது எல்லாத்தையும் விடும், முன்பகுதியை விடுங்க. சரிதானே? அவ்வீட்டில் வசிக்காத உத்தியோகத்தர் ஒரு, இந்த 5 பேருக்கும் கொடுக்க கூடாது. திரும்பவும் சொல்லுறேன், மிச்சம் இருந்தா கொடுக்கலாம், பிறகு திருப்பி அடிக்கடி சொல்லுறேன்னு கோவிக்க கூடாது. எங்களோட மனதில் பதியட்டு. அட்டவணைப்படுத்தப்பட்ட இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய உத்தியோகத்தருக்கு கொடுக்கிறாது. ஆபீஸ்ல தங்கி இருக்க வேண்டிய தலைமை அலுவலகம் என்றது பிரதான அலுவலகத்தில் தங்கி இருக்க வேண்டிய தேவையில்லாத வெளிக்கள உத்தியோகத்தர். 3வது தனி நிலைய உத்தியோகத்தர் ஒருவர், அது பிள்ளைகளும் இல்லை, அவரோட சேர்ந்திருக்கிற ஒரு தரம் இல்லை, தனியாக சேவை நிலையத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள, குறிப்பிட்ட என்றது ஒரு கணிசமான தூரமாக தூரம் இல்லை, சரிதானே, தனக்கு அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அல்லது தன்னுடைய சிறுவராய பிள்ளைக்கு பேரன் பேத்தி எழுதி கொடுத்திருப்பாங்க. சில நேரம் இவருக்கு எழுதாமே இவற்றை பிள்ளைக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்போ அப்படியான வீடு ஒன்று இருக்கிறவருக்கு இடமாற்றத்துக்கு உட்படாதவர், இடமாற்றத்துக்கு உட்படாதவர் அவர் இங்கதான் தொடர்ந்து இருக்க போறார். இது 5 வருஷம் தான் கொடுக்கலாம். அப்ப அவர் வேற வீட்டை தான் பார்த்து கொண்டு வேணும். இடமாற்றத்துக்கு உட்படாதவர் மற்றும் அவருக்கு வீடொன்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டாலும் அந்த வீட்டில் குடும்பத்தோடு வசிக்காத உத்தியோகத்தர். இந்த 5 பேரும் கிளியர் தானே? இவர்களுக்கு பொதுவாக பொது சேவை இல்லம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு உரித்து கிடையாது. இதுக்குள்ள இந்த வித்துவான சில நேரம் தனியாக கேட்பார்கள். இந்த ஆள் சரிதானே, அது இதை ஒழுங்கமைக்கிற போது லே அவுட் குறைபாட்டுல இதுல ஒரு பகுதி விடுபட்டு கீழே போயிட்டு இதோட சேர்த்துதான் வாசிக்க வேண்டும். சரிதானே? தனக்கென்று ஒரு வீடு ஒதுக்கி கொடுக்கப்பட்டால் அல்லது தனக்கென்று ஒதுக்கி கொடுக்கப்பட்ட வீட்டில் இதுவரை தன்னுடைய குடும்பத்தோடு வசிக்காத உத்தியோகத்தோடு ஒருவர் வீட்டினை தரும்படி கோருவாராக இருந்தார், அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட வீடு ஒன்றில் இதுவரையில அவர் குடும்பத்தோடு வசிக்கவில்லை, இப்போ கேட்கிற எனக்கு வீடு தாங்க, அவருக்கு நீங்கள் என்ன நிபந்தனை விதிப்பீங்கள், என்ன கண்டிஷன், என்ன நிபந்தனையோடு அவருக்கு வீடு கொடுப்பீங்கள் என்று கேட்டால் அப்ப நீங்கள் சொல்ல வேணும், குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் குடியிருப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே அவருக்கு வீடொன்றை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். சரிதானே? அவருக்கு வீடொன்றை ஒதுக்கி கொடுக்க வேண்டியது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் குடியிருப்பதற்காக தனது குடும்பத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையிலேயே ஆகும். அவ்வாறு வரவழைக்காவிட்டால் அவருக்கு கொடுத்த வீட்டை திருப்பி கொடுங்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிடன் வீட்டிலிருந்து வெளியேறுமாறு அவருக்கு உத்தரவிடுதல் வேண்டும். அவர் வெளிக்கிறாட்டி என்ன செய்யறேன்னு அது பின்னுக்கு இருக்கு, நாங்கள் அப்ப பார்ப்போம். இப்ப 2 விஷயம் இருக்கு. அப்ப இது தொடர்பில் தாவன விதிக்கோவை காட்டுகின்ற வழிகாட்டுதல்களை சொல்லுங்க என்று கேட்டார். தனக்கென்று ஒதுக்கி கொடுக்கப்பட்ட வீட்டில் இதுவரையில் தன்னுடைய குடும்பத்தோடு வசிக்காதிருந்த உத்தியோகத்தர் ஒருவர், அப்ப அவருக்கு வீடு கொடுத்தது அவர் போகையில நாங்க எடுத்துட்டோம், இப்ப வீடு தாங்க கொண்டு கேட்டு இப்ப நீங்க என்ன செய்வீங்கள், ஈகோட என்ன சொல்லுது என்று கேட்டால் இனி தெளிவாக உங்களுக்கு எழுதிடும் தானே. இது கேட்கறது 2 புள்ளிக்கு தான் கேட்கலாம். நாங்கள் கணக்கு பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், கஞ்சனாக இல்லை, சிக்கனமாக. இது 2 புள்ளி, இது 4 புள்ளி, இது 8 புள்ளி என்று எங்களுக்கு விளங்கும். இது 1 புள்ளி என்று எத்தனை புள்ளிகளுக்கு கேட்கலாம். பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கவும். அப்ப இதுல பாருங்க, ஒதுக்கி கொடுக்கப்பட்ட வீட்டில் வசிக்காத உத்தியோகத்தர் ஒருவர், தன்னுடைய குடும்பத்தோடு வசிக்காத உத்தியோகத்தர் ஒருவர் தற்போது வீடொன்றை கோருவாராக இருந்தால் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வீடொன்றை ஒதுக்கி கொடுக்க வேண்டியது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் குடியிருப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எனும் நிபந்தனையின் அடிப்படையில் ஆகும். அவ்வாறு செய்யாவிட்டால் வீட்டிலிருந்து வெளியேறுமாறு அவருக்கு உத்தரவிட வேண்டும். 2 விடையையும் சொன்னீங்கன்னா முழு புள்ளி வந்துடும். சரி, கேள்விக்கு வருவோம். என்ன கேட்டிருக்கிறாரு? 15வது கேள்வி, அதான் இப்ப கதைச்சோம். 16வது கேள்வி
சொல்லியிருக்கிறோம். இது 13வது கேள்வியினுடைய பார்ட் டூ. பார்ட் டூ இருக்க தேவையில்லை, அந்த வண்ணுக்குள்ளேயே உள்ளுக்கு இருக்கிறபடியால நாங்கள் இதை டூவாக தேவை. சரிதானே? அப்ப ஒன்று, பொது சேவை இல்லங்களை பெற்றுக்கொள்வதற்கு உரித்தவற்றவர்கள் தொடர்பாக நாங்கள் அந்த வழிகாட்டியிலே எழுத வேண்டி வரும். வழிகாட்டியினுடைய முதலாவது பகுதியில உரித்தற்றவர்கள் தொடர்பாக நாங்கள் எழுத வேண்டி வரும். இரண்டாவது பாருங்க, தெரிவின் போது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அளவுகோல்களை வழிகாட்டியின் இரண்டாவது கூறாக எழுத வேண்டி வரும். இப்ப நாங்கள் இதுல தெளிவாக இருக்கிறோம். முதலாவது, பொது சேவை இல்லங்களை யாருக்கு கொடுக்க கூடாது. அதுல ஒரு கேட்டகரியால் வந்து கெஞ்சி கொண்டு நிற்கிறார், அவருக்கு கொடுக்குறேன்னா என்ன கண்டிஷனோட கொடுக்கலாம் என்பதையும் உள்ளீடாக கொண்டு வழிகாட்டியினுடைய 1/3 திருப்தியாக பூர்த்தி செய்துட்டோம். இப்ப நாங்கள் சோ ஹாப்பி. 1/3 4/4 திருப்தி செய்துட்டோம், 1/4 பங்கு. சரியா? ஏதேனும் 2 விடயங்களை தான் அவர்கள் அங்க பார்ப்பார்கள். நீங்க 4ஐயும் எழுதுறீங்களோன்னு பார்க்க மாட்டார்கள். ஆனால் வழிகாட்டிய தயாரிங்கோ என்று கேட்டு போட்டு இதெல்லாம் பார்த்து பொறுக்கி தான் புள்ளி போடுது. அடுத்த பகுதியை பார்ப்போமா? தெரிவு செய்வதற்கான அளவுகோல்கள். இந்த பகுதி தொடர்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. என்னென்ன அளவுகோல்களோட தெரிவு செய்யலாம் கொஞ்சம் பெருப்பிக்கிறேன் உங்களோட வசதிக்காக. சரியா? சரி, அப்போ பார்க்க வேணும். காத்திருப்பு பட்டியலில் எவ்வளவு காலம் இருந்தார், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த காலம், தெரிவு செய்வதற்கான அளவுகோல்கள். காத்திருப்பு பட்டியலில் குறிப்பிட்டிருந்த காலம், வெயிட்டிங் லிஸ்ட்ல எவ்வளவு காலம், சின்ன பிள்ளைகள் எத்தனை இருக்கு, அதே போல கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளைகள், 18 வயது குறைந்த ஆண் பிள்ளைகள், திருமணமாகாத பெண் பிள்ளைகள், அதைத்தான் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்குள்ள எடுக்கணும். கல்யாணமாகி பேர பிள்ளை இருக்கிற பிள்ளை எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கக்கூடாது, பிள்ளைகளின் எண்ணிக்கை. சரிதானே? மூன்றாவது, அவருடைய வாழ்க்கை தரம். அவருடைய வாழ்க்கை தரம், அவர் வேலை செய்கிற நிலையம், அவர் வசிக்கிற வாடகை வீட்டுக்குரிய தூரம், மூன்றாவது விஷயம். சரி, அவருடைய வாழ்க்கை தர நிலைமை மோசமாக இருத்தல், வாடகை வீட்டில் குடியிருக்கும் உத்தியோகத்தராக இருந்து அவர் சேவை புரிகிற சேவை நிலையத்துக்கும் வசிக்கும் மதிவிடத்துக்கும் இடையில இருக்கிற தூரம், இந்த விடயத்தை பார்க்கணும். அவருடைய வேலை என்ற தன்மையை பார்க்கணும். அவர் இரவில் நிற்க வேண்டி வருமா, காலம் வெள்ளன வர வேண்டி வருமா, கூப்பிட்ட நேரம் எல்லாம் ஓடி வர வேண்டி வருமா என்று சொல்லி எல்லாம் பார்க்க வேணும். அவருடைய சாதாரண கடமையின் இயல்பு. சரிதானே? அழைக்கும் நேரங்களில் எல்லாம் விரைவாக சமூகம் அளிக்க வேண்டிய உத்தியோகத்தரா, இப்படியான ஒரு உத்தியோகத்தர் என்றால் அவரு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்க. நிரந்தர பதவியா, தற்காலிகமான பதவியா, உத்தியோகத்தருடைய பதவி, அவருடைய உடல் ஆரோக்கிய நிலைமை, நடந்து போறதுக்கு அல்லது பயணம் செய்யறதுக்கு இயலாத விதமாக அவர் உடல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் நோயாளியாக இருக்கிறார் அல்லது வலுவிழந்தவராக இருக்கிறார், ஏதேனும் அங்கவீனம் குறைபாடுகள் இருக்குதுன்றா பக்கத்துல இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு குவார்டர்ஸை கொடுக்கறது நல்லது. சரியா? இது எல்லாமே சமனா இருந்தா, எல்லாரும் 10 வருஷம் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறோம், எல்லாருக்குமே 4 பிள்ளை இருக்குது, எல்லாருமே வறுமை, எல்லாரும் கட்டாயம் கூப்பிட்டா வர வேண்டி இருக்குது, இப்படி ஒரு 5 பேர் சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, இதுல சீனியரை பார்க்கணும். கடைசியா இப்ப பெரிய ஒரு அமைச்சர் பார்க்கக்குள்ள சில நேரம் ஒரே காலப்பகுதியில சேவைக்கு தெரிவு செய்யப்பட்ட சிற்று ஊழியர்கள் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை தரம், குடியிருப்பெல்லாம் அந்த அமைச்சில இருந்து ஒரே அளவு தூரத்துல எல்லா திசைகளையும் 8 திசைகளையும் பரவி இருக்கலாம். இப்படி பார்த்தா கடைசியா எல்லா காரணிகளையும் சமமாக இருந்தால் சேவை மூப்பு பார்க்க வரும். சரியா? இப்ப பாருங்க, எங்களுக்கு அடுத்த வழிகாட்டிக்குரிய அடுத்த கால்பங்கம் எழுதியாச்சு. தெரிவு செய்வதற்கான அளவுகோல்களை நீங்கள் அந்த வழிகாட்டியில குறிக்க வேண்டும். முதலாவது, பொது சேவை இல்லங்களை பெறுவதற்கு தகமையற்றவர்கள் யார், அதில் ஒருத்தர் மட்டும் கெஞ்சி கொண்டு நிற்கிறார், அவருக்கு விசேஷமா என்ன சொல்லி கொடுக்கணும் என்று எழுதியாச்சு. 2வது, தெரிவு செய்வதற்கான அளவுகோல்கள் என்னென்ன இருக்கு, 7 விஷயம் இருக்குது, குறிச்சு வச்சிருக்கணும். தெரிவு செய்வதற்கான அளவுகோல்கள் பிரேக்கெட்டுக்கு 7 சொல்லி பார்க்கணும். ஞாபகம் வரையிலையா 19ஆம் அத்தியாயத்தின் 4-2 பிரிவு எடுத்து திரும்ப பார்க்கணும். ஒரு கிழமையால திருப்பி சொல்லி பார்க்கணும். ஞாபகம் வரையிலையா திருப்பி ஒருக்கா பார்க்கணும். அதுக்கு பிறகு ஒரு நாளும் மறக்காது. சில வேளை இதெல்லாம் படிச்சுட்டு போக அரச இல்லங்களுக்கான விண்ணப்ப படிவம் தயாரிப்பதற்காக தரப்பட்டுள்ள மாதிரியின் பின்னடைப்பு என்னென்று கேட்டு விட்டுரும்.
சரிதானே? தாவர விதிக்கோவையின் தொகுதி 1 பின்னிணைப்பு 18 இருக்கிறார். அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க. தாவர விதிக்கோவையினுடைய முதலாம் தொகுதி பின்னிணைப்பு 18 இந்த விடயங்களை அளவீடு செய்வதற்கு ஏற்ற வகையிலான படிவம் ஒன்று இருக்குது. ஏற்ற மாற்றங்களோடு அந்தந்த திணைக்கள தலைவர்கள் அந்த படிவத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். புள்ளி வழங்குகிற முறைமை தொடர்பாக அந்த படிவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுல புள்ளியை போடலாம். 18ஆம் பின்னிணைப்பில் காட்டப்பட்ட புள்ளி வழங்கும் முறையை கருத்துல கொண்டு படிவத்தை தயார் செய்வீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, நான் சொன்னது அந்த வார்த்தையில் ஒரு சின்ன தெளிவில்லாத வகையில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப உத்தியோகத்தர்களை தெரிவு செய்வதற்காக வழங்கப்படுகிற விண்ணப்ப படிவம் இந்த 18ஆம் பின்னிணைப்பில் சொல்லப்படுகிற புள்ளி வழங்குகிற விடயங்களை அல்லது மேலே சொல்லப்பட்ட அளவுகோல்களை அது தொடர்பான விவரங்களை பெறும் வகையில தயாரித்து கொடுக்க வேண்டும். அடுத்ததுக்குள்ள இருக்குது, நான் அந்த படிவம் தொடர்பாக சொல்லுகிறேன். அப்ப இதற்கான புள்ளியிடுகிற பின்னிணைப்பு எங்க இருக்குது? 18ஆவதாக இருக்குது. அப்போ 18 3 இலக்கங்கள்ல 4 இடங்கள்ல இருக்க போகுது. பொதுச்செயலாளர் ஆணைக்குழுவின் நடைமுறை விதியில பின்னணைப்பு இருக்க போகுது, தாவர விதிக்கோவையின் 2ஆம் தொகுதியில இருக்க போகுது, நிதி ஒழுங்கு விதிகள்ல இருக்க போகுது. அப்ப தெளிவாக சொல்ல வேணும், தாவர விதிக்கோவையின் தொகுதி 1 பின்னணைப்பு 18 புள்ளி வழங்கும் திட்டம் இருக்குது என்பதை சொல்ல வேண்டும். சரி, அடுத்தது கொழும்பு நகரத்துல இருக்கிற 5A 5 4 3 2 தரங்களுக்கு காத்திருப்பு பட்டியலுக்கு ஏற்றபடி ஒதுக்கப்பட வேண்டும். அது விசேடமா சொல்லப்பட்டிருக்குது. அது உங்களுடைய வழிகாட்டலுக்குள்ள அதை போட மாட்டீங்க தானே? இதுவும் மேலதிகமாக அதோட சேர்த்துக்கொள்ளே. சரியா? அடுத்தது பாருங்க, தெரிந்தெடுக்கும் முறை. இப்ப நாங்கள் 2 பக்கம் கிளியர். பொதுச்சேவை இல்லங்கள் யாரையும் கொடுக்க கூடாது, ஒருவர் வந்து கெஞ்சி கொண்டுண்டா கொடுக்கறது, அதுவும் 1 சொல்லிட்டோம். 2வது என்னென்ன பார்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போட்டோம். 3வது செலெக்ஷன் மெத்தட், எப்படி செலெக்ஷன் செய்ய போறோம். அப்ப மேல சொல்லப்பட்ட 7 விஷயங்களையும் கருத்துல கொண்டு, சரிதானே, அந்தந்த பிரதேசத்துக்கு அந்த விசேட காரணங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கவனமாக கணக்கெடுத்து இந்த விடயங்கள் தொடர்பான தகவலை பெறும் வகையில் விண்ணப்ப படிவம் ஒன்று தயாரித்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா திணைக்களங்களுக்கும் அதனுடைய உப அலுவலகங்களுக்கும் கொடுக்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசாங்க நிறுவனங்களுக்கும், திணைக்களங்கள் எல்லா நிறுவனங்கள் விட்டா சரி, திணைக்களங்களுக்கும் உப அலுவலகங்கள் நிறுவனங்கள் தானே கொடுக்க. இப்போ எல்லா அலுவலகங்களுக்கும் இந்த மாதிரி படிவத்தை வழங்க வேண்டும். இல்லங்களை ஒதுக்கி கொடுக்கும் அதிகாரி விண்ணப்ப படிவத்தை தயார் செய்து, அதாவது தெரிவு செய்வதற்கான அளவுகோல்களையும் மாவட்டத்திற்கென விசேடமாக உள்ள காரணிகளையும் உள்ளடக்கியதாக விண்ணப்ப படிவம் ஒன்றினை தயார் செய்து, மாதிரி விண்ணப்ப படிவம் ஒன்றை தயார் செய்து இல்லங்களை ஒதுக்கி கொடுக்கும் அதிகாரி மாவட்டத்தின் அனைத்து திணைக்களங்களுக்கும் உப அலுவலகங்களுக்கும் வழங்க வேண்டும். முதல். 2வது, அந்த விண்ணப்பங்கள் திணைக்களத்தின் அல்லது நிறுவனத்தின் தலைவருக்கு ஊடாக அலுவலர்களால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதில் உள்ள விவரங்கள் சரியானவை என நிறுவன தலைவர் அத்தாட்சிப்படுத்த வேண்டும். அப்ப அந்த கரை படிப்படியா சொல்லிக் கொண்டு வர, முதல் ஃபோமை கொடுக்க போறோம். தேவையானாக்கள் அந்த ஃபோமை நிரப்பி தங்களுடைய நிறுவன தலைவருக்கு ஊடாக அந்த விவரங்கள் சரியானவை என அவர் உறுதிப்படுத்தி அந்த படிவத்தை இல்லங்களை ஒதுக்கி கொடுக்கும் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் சரியானவை எனவும் அதில் பிழையான தகவல்கள் கொடுக்கப்பட்டால் ஒழுக்காற்று நடவடிக்கை தன் மீது எடுக்கப்படலாம் எனவும் உத்தியோகத்தர் உறுதிமொழிந்திருக்க வேண்டும். அதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் சரியானவை என்று சொல்லியும் அது பிழையாக இருந்தால் தன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தான் அறிந்திருக்கிறேன் என்பது தொடர்பாக உத்தியோகத்தர் உறுதிமொழி ஒன்றை கொடுக்க வேண்டும். இந்த விண்ணப்ப படிவங்கள் கிடைத்தவுடன் கிடைத்த ஒழுங்கில காத்திருப்பு பட்டியலில் அவை சேர்க்கப்பட வேண்டும். இந்த விண்ணப்ப படிவங்கள் கிடைத்தவுடன் இல்லங்களை ஒதுக்கும் அதிகாரி காத்திருப்பு பட்டியலில் அதை பதிய வேண்டும். ஒவ்வொரு இல்லத்துக்காகவும் தனித்தனியாக காத்திருப்பு பட்டியல் ஒன்று பேணப்பட வேண்டும்.
ஒவ்வொரு இல்லத்துக்குன்னு சொல்லி அது தனித்தனியாக இருக்குந்தானே, சில சம்மரி குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கு, தனித்தனியாக ஒதுக்க வரும். சரிதானே? யாராவது வரலாமன்னு எதிர்பார்த்து அப்ளிகேஷன் போட்டால் அதை எடுக்கக்கூடாது. நான் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் உங்க வரப்போறேன் என்று சொல்லி இப்ப ஜூலை மாதத்திலே அப்ளிகேஷன் அனுப்பினால் அதை கணக்கிலே எடுக்கக்கூடாது. நியமனம் ஒன்று, பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள அதிகரி கொண்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ஒரு உத்தியோகத்தர் கடமை பொறுப்பேற்பதற்கு முன்பாக கோரிக்கை அனுப்பினால் அதை எடுக்கக்கூடாது. சரி, சில வேளைகள்ல ஒரு உத்தியோகத்திற்குரிய தரம் அவருக்கு 4ஆம் தர குவார்டர்ஸ் பொருத்தமாக இருந்திருக்கும். இப்போது அவர் ப்ரொமோஷன் வந்து 5ஆம் தர குவார்டர்ஸுக்கு வந்துட்டார் என்றால் இப்ப காத்திருப்பு பட்டியலை நாங்கள் குவார்டர்ஸுக்கு மாற்ற வேண்டியது. 4ஆம் தரத்தில் இருந்தவருக்கு 5ஆவது தரத்துக்கு மாற்ற வேண்டியிருக்கும். மாத்தைகளை அவரை கொண்ட பின்னுக்கு வைக்கக்கூடாது. அவர் 4ஆவதுல எவ்வளவு காலம் காத்திருந்தார், எப்போ அவர் அப்ளிகேஷன் தந்தவர் என்று பார்த்து 5ஆவதுல நாங்கள் ஆக்களை நிழல்படுத்தி வச்சிருப்போம் தானே, அவர் தந்த டேட்டை கொண்டே இடைக்குள்ள செருகணும். அந்த டேட்டுக்குள்ள அதற்கு முன் தந்தவருக்கு பிறகு பெறக்கூடியதாகவும் அந்த தேதிக்கு பின்னர் தந்தவருக்கு முன்னுக்கு இருக்கக்கூடியதாகவும் கொண்டு போய் இடைக்குள்ள செருக வேண்டும். காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வேற ஒரு தரத்துக்கு மாறினார், மேல போலாம் கீழே வரலாம், பிரச்சனை இல்லை. அவர் தரத்துக்கு மாறினார் என்றால் அப்ப அவர் புதிய தரத்துக்குரிய குவார்டர்ஸ்ல அவருக்குரிய காத்திருப்பு பட்டியல் உண்டு இருக்காது தானே, அவர் வேற பட்டியலில் தானே இருந்தவர். அப்ப அவர் ஒப்படைத்த காலம், அவர் பழைய காத்திருப்பு பட்டியல்ல எப்போது இருந்து காத்திருந்தார், எவ்வளவு காலம் இருந்தவர் என்பதை பார்த்து அதற்கு ஏற்றபடி இந்த பட்டியலில் கொண்டு வந்து அவரை நிலைப்படுத்த வேண்டும், அவரை முன் கொண்டு செல்ல வேண்டும். அது பொருத்தமானவர். அவருக்கு முந்தின டேட்ல தந்தாக்கள் அவருக்கு முன்னுக்கு தான் இருக்கணும், அவருக்கு பிறகு தந்தாக்கள் அவருக்கு பிறகு இருக்கக்கூடிய மாதிரி இவரை கொண்டு போய் இடையில செருக வேண்டும். சரியா? இப்போ 18வது பின்னிணைப்புக்கு அமைவாக எல்லாருக்கும் புள்ளியை போட வேண்டும். இந்த முறைக்கு அமைவாக உத்தியோகத்தர் பெற்றுக் கொண்டிருக்கிற புள்ளிகளை அந்த பதிவேடுல பதிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அந்த புள்ளிகளின் அடிப்படையில வதிவிடம் வெற்றிடம் ஆகிற போது அந்த ஒழுங்கில அவருக்கு கொடுக்க வேண்டும். தன்னுடைய புள்ளிகள் தொடர்பாக ஒரு உத்தியோகத்தர் அதை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தனக்கு கிடைச்சிருக்கிற புள்ளிகள் தொடர்பாக அந்த தகவல்கள் தொடர்பில் சரியாக புள்ளியிடப்பட்டிருக்கா என்பது தொடர்பாக திருப்தி அடைவதற்கு அவருக்கு உரித்துண்டு. சரிதானே? அப்ப உத்தியோகத்தர் பதிவேட்டை பரிசீலித்து பார்க்க நாங்கள் இடம் கொடுக்கலாம். அவருக்குரிய புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கா, விவரங்கள் சரியாக இருக்கா என்று அவர் பார்க்கலாம். யாருக்காவது கூப்பிட்டு இந்தாங்க ஒரு குவார்டர்ஸ் இருக்கு வாங்கன்னு சொல்லி கொடுக்கல, அவர் இல்லை எனக்கு உது வேண்டாம், உது வாஸ்து சரியில்லைன்னு சொல்லுவாராக இருந்தால் அவரை கொண்டு போய் அந்த லிஸ்ட்ல கடைசியில பதியும். அவரை லிஸ்ட்ல பதியாம விடக்கூடாது. இனி அவரை லிஸ்ட்ல கடைசியா, இப்ப அவர் முன்னுக்கு வந்துட்டார், சரிதானே? இப்ப மறந்துருக்கிறது அடுத்தது அவர் தான். நமக்கு வீட்டை போய் டீ குடிச்சிட்டு வரணும் வந்தாருண்டா என்ன செய்யணும், வரிசையில கடைசியா தான் இருக்கும். அது போலதான் அவரை கூப்பிட்டு வீடு கொடுத்தது இல்ல, உது வாசு சரியில்லை, எனக்கு கிழக்கு வாசல் பொருந்தாது, என்ன வருத்தம் தான் வரும், எனக்கு மேற்கு வாசல் தான் வேணும் என்று கேட்டாருண்டா அவரை நாங்க என்ன செய்ய வேணும், லிஸ்ட்ல பின்னு போடுவோம், கடைசியா கொண்டே அவரை பேரை போட வேணும். இப்ப விளங்கிச்சா? 3வது பகுதியை நாங்கள் எப்படி வழிகாட்டிய திருப்தி செய்தோம்ண்டு திரும்ப திரும்ப சொல்லுகிறேனே என்று யாரும் கவலைப்படாதீங்க. முதலாவது பொது சேவை இல்லம் ஒன்றை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார் என்று சொல்லி சொன்னார். அதுல ஒருத்தர் கெஞ்சி கொண்டு வந்தா என்ன என்று சொன்னாங்க. 2வது செலெக்ஷன் கிரைட்டீரியாவை பற்றி கதைச்சோம். மேலதிகமாக சொன்னோம் கொழும்புல இருக்கிற 2, 3, 4, 5, 5A ஆகியவை பொது நிர்வாக அமைச்சல பேணப்படுகிற காத்திருப்பு பட்டியலுக்கு அமைய கொடுக்க வேணும் என்பதையும் 2வதுக்குள்ள போட்டுட்டு செலெக்ஷன் கிரைட்டீரியாக்குள்ள அந்த விஷயத்தை போட்டு என்ன சொன்னாங்க, 7 விடயங்கள் சொல்லி அதை விட கொழும்புல இருக்கிற முதலாந்தர விடுதி, அதாவது கரிஷ்டதர அலுவலர்களுக்குரிய விடுதியை தவிர மிச்ச எல்லாத்துக்கும் காத்திருக்கும் பட்டியல் பொது நிர்வாக அமைச்சல பேணப்படும், அதுல இருக்கிற ஒழுங்குல தான் கொடுக்க வேணும் என்று 2வது சொல்லிட்டு. அப்ப செலெக்ஷன் கிரைட்டீரியா 7 ஞாபகம் எங்களுக்கு என்ன, பிள்ளைகளை பற்றி சொன்னாங்கள்,
காத்திருப்பு பட்டியல காத்திருந்த காலம் சொன்னாங்க, வாழ்க்கை தரம், அவற்றை நிலைமை. அடுத்தது அவர் அடிக்கடி வர வேண்டிய ஆளா, நிரந்தரமா தற்காலிகமா, நடந்து போகல பயணம் செய்ய இயலாத வரத காரணா, வேறு காரணிகள் எல்லாம் சமனாக இருந்தால் சீனியாரிட்டி, இவ்வளத்தையும் சேர்த்து 18ஆம் பின்னணிப்புல புள்ளி போட்டு செலெக்ஷன் கிரைட்டீரியா வச்சிருக்கிறோம். காத்திருப்பு பட்டியல் கொழும்பு நகரத்துக்குள்ள இருப்பதாக இருந்தால் அது பொது நிர்வாக அமைச்சு செயலாளரால நிர்வகிக்கப்படுகிற இல்லங்களுக்கு அந்த காத்திருப்பு பட்டியல் ஒழுங்குல கொடுக்குறேன் என்று சொல்லிட்டு, மூன்றாவது செலெக்ஷன் மெதட், வழிகாட்டிகளை மூன்றாவது விஷயம் போட்டோம். செலெக்ஷன் மெதட் என்னென்ன போட்டு நாங்கள் இல்லங்கள் ஒதுக்கி கொடுக்கும் அதிகாரி ஒரு விண்ணப்ப படிவத்தை தயாரிக்க வேணும். அவர் மேலே சொன்ன செலெக்ஷன் கிரைட்டீரியாவையும் மாவட்டத்துக்காக இருக்கிற விசேட நிலைமையை உள்ளடக்கி ஒரு படிவத்தை செய்து எல்லாருக்கும் கொடுக்கணும். வந்த ஒழுங்கலை கட்டி வைக்கணும். வந்த ஒழுங்கலை கட்டி முன்னுரிமை பட்டியல பதியணும். அந்தந்த திணைக்கள தலைவர் கூடாக விவரங்கள் சரி என்று உறுதிப்படுத்தி தருவணும். பிழையான தகவல் இருந்தால் தான் தண்டிக்கப்படுவேன் என்பது தெரியும் என்று அவர் உறுதிமொழிஞ்சு இருக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லத்துக்கும் தனித்தனியாக காத்திருப்பு பட்டியல் ஒன்று தயாரிக்க வேணும். எதிர்காலத்தில் வருவன் என்று அவரும் விண்ணப்பம் தெரியல, அதை வந்துட்டு தான் தர வேணும். ஒரு காத்திருப்பு பட்டியல் இருப்பவரை இன்னொரு பட்டியலுக்கு மாற்ற வேண்டியிருந்தால் அவர் விண்ணப்பம் சமர்ப்பித்த காலத்தையும் காத்திருந்த காலத்தையும் கருத்துல கொண்டு உரிய இடத்துல அவரை கொண்டு போய் வைக்க வேணும். அவருக்குரிய புள்ளிகளின் அடிப்படையில வெற்றிடங்கள் ஏற்படும் போது ஒதுக்கி கொடுக்கலாம். புள்ளி வழங்கப்பட்டது தொடர்பில் பார்ப்பதற்கு அவருக்கு அனுமதி வழங்கலாம் அல்லது அவருக்கு உரித்து உண்டு. எவருக்காவது கொடுத்த வீட்டை வேண்டாம் அவன்னு சொன்னாருண்டா காத்திருப்பு பட்டியல கடைசியாக கொண்டே அவரை வைக்க வேணும். சரியா? அழகா எழுதிட்ட 3 பகுதி. அப்ப ஏறத்தாழ 3/4 பங்கு முடிஞ்சு. 3/4 கிணறு தாண்டியாச்சு. 1/4 கிணறு. இல்ல குழு. இல்ல குழு தொடர்பில் பெரிய விஷயம் இல்லை. 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. சரியா? ஒன்று, இது தொடர்பில் கருத்து கேட்பதற்கு ஒரு குழு வேணும் என்று இல்லங்களை ஒதுக்கி கொடுக்கும் அதிகாரி கருதினால் இல்ல குழு ஒன்றை அமைக்கலாம். இல்லங்களை ஒதுக்கி கொடுப்பதில் பொருத்தமானவர்களை தெரிவு செய்யும் போது அது தொடர்பில் ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஆக்கள் உள்ள ஒரு குரூப் வேணும், ஒரு கமிட்டி வேணும் என்று அவர் நினைப்பாராக இருந்தால் அவ்வாறான இல்ல குழு ஒன்றை அவர் நியமித்துக் கொள்ள முடியும். அப்ப இது கம்பல்சரி இல்லை. சரிதானே? இல்லங்களை ஒதுக்கி கொடுக்கும் போது அது தொடர்பில் பொருத்தமானவர்களை தெரிவு செய்வது தொடர்பாக கருத்துக்களை கேட்க வேணும் என்று அவர் கருதுவாராக இருந்தால் யாரு இல்லங்களை ஒதுக்கி கொடுக்கும் அதிகாரி இந்த குழு ஒன்றை நியமித்துக் கொள்ளலாம். அதே போல இந்த மார்க்கிங் ஸ்கீம்ல ஒரு மோசமான உரிமை மீறல் ஒன்று இருக்குது. சரிதானே? நீங்க சொல்லுங்க எல்லாம் சரி, ஆனால் நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க, இந்த விஷயத்த பார்க்கல, இது கொஞ்சம் பிரச்சனை, இதுக்கு நீங்க விசேஷமா ஒரு கவனத்துல எடுக்க வேணும். சரிதானே என்று சொல்லி ஏதாவது விசேடமாக இருந்தால், அதாவது இந்த மார்க்கிங் மெக்கானிசம் புள்ளிகள் வழங்கப்படும் முறையின் பொறிமுறை பாவனையால் பாரதூரமான தெளிவான அநீதி ஒன்று நிகழும் போது புள்ளி வழங்கும் முறையில இருந்து வேறு முறை ஒன்றை பின்பற்றும்படி இல்லக்குழு பரிந்துரை செய்ய முடியும். இல்லக்குழு தொடர்பாக 2 தான். ஒப்பீனியன் கேட்கிறதுக்கு ஆள் வேணும் என்றால் அவைய நியமிக்கப்படுவிடம். மற்றது இப்ப இருக்கிற இந்த மார்க்கிங் மெக்கானிசம் உண்மையாகவே அநீதியை தருகிறது, இது பொருத்தம் இல்லை என்று அதை கருதினால் அதை வேறு ஒரு மார்க்கிங் சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது 4வது துண்டு. இவற்றை உள்ளடக்கியதாக இப்போ உங்களுடைய வழிகாட்டியை நீங்கள் எழுதி விட்டால் வாசிக்கிறவர் அப்படியே தலை சுத்தி விடுங்க. என்ன தவறு இருக்குது? ஒன்றும் தவறு இல்லை. 4 விஷயமும் புள்ளி அப்படியே தந்திருக்குது. சரியா? எஸ்எல்எஸ்காரர் யோசிங்க, இப்படித்தான் கேள்வி வரும் என்ற ஒரு கட்டாயமும் இல்லை, வராது என்றதுக்கும் எந்த நிச்சயமும் இல்லை. இப்ப தெளிவல்லோ இந்த 4 பகுதியும். சரியா? இந்த அளவோட நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்கிறேன். இது தொடர்பாக சில கேள்விகள் உண்டு. சரியா? இங்க இருக்கக்கூடிய பல கேள்விகள். இப்ப பாருங்க, இல்லக்குழுவின் முக்கியத்துவம் ஒரு போர்ஷன், அது 4வது. நாங்கள் இல்லக்குழுவினுடைய முக்கியத்துவத்தை 4வது துண்டாக எடுத்துறோம். அரச இல்லம் ஒன்றை வழங்குவதற்காக அலுவலர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் முறையின் படிமுறைகள் நடைமுறைகள் என்பது அங்க இருக்கிற 3வது விஷயம். சரிதானே? செலெக்ஷன் மெத்தட்
மூன்றாவது. இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இந்த 15வது 14 ஒரு உபபிரிவு என்ன அது நாங்கள் ஒன்றினுடைய ஆணாண்டு எடுப்போமே, ஒன்றின் ஆணம் அது ஒரு உபபிரிவு. இவ்வளவு நாளும் வீட்டுக்காரர் வராம வீடு வேண்டாம், இப்ப வீட்டுக்காரர் வர போயிருந்து அங்க ஒன்று கேட்கிறார் என்ன சரியா. இவ்வளவையும் சேர்த்து எழுதினால் 13வதுக்குரிய பெரிய விட வந்துடும். சரி, எவ்வளவு அழகா பார்த்திருக்கிறவங்களுக்கு விளங்காத ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட் கூட எப்படி வாசிக்க எப்படி விளங்குது சரியா. சரி, அதுக்கு பிறகு 19வதுல இருந்து வாடகை அறவிடுவது பற்றிய விடயம் அதை நாங்கள் அடுத்த செயலமர்வுல பார்க்கிறோம். சரி, இந்த அளவோட விடைபெறுகிறவர்களுக்கு நான் இனிய நள்ளிரவு. இனிய நள்ளிரவு, நள்ளிரவு அல்ல இனிய நள்ளிரவு, குட் நைட். மீண்டும் சந்திக்கிற போது இதை விட மகிழ்ச்சியான சூழலை சந்திக்க வேணும். பாய் பாய், குட் நைட். காத்திருப்பவர்களுக்காக நான் சில நிமிடங்கள் ஆஃப் ரெக்கார்டிங்ல இருக்கேன்.